சின்ன மெச்சூரிட்டி வரலன்றதுனால நம்ம மெச்சூரிட்டி விஜய்க்கே மெச்சூரிட்டி இல்ல சார். பேசுறோம். கபிலன் எப்படி சார் நீங்க மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி எதிர்பார்ப்பீங்க? இல்ல அதேதான் யுவா பிரதர் வந்து ரொம்ப காமா ஒண்ணு கேட்டிருந்தாரு. நீங்க அதுக்கு எதுக்குமே பதில் சொல்லல. ஆனா நீங்க எதுக்கு பதில் சொல்றீங்கன்னா, யுவா பிரதருக்கு முன்னாடி கபிலன் ஒண்ணு பேசினாரு, அதை இழுத்து சண்டை போடுறீங்க. அப்ப தெரிஞ்சு போச்சு உங்களோட மோட்டிவ் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க வந்து மெச்சூரிட்டி இங்க பாடம் எடுக்காதீங்க, சரிங்களா? இதே ஸ்பேஸ் தான், ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தான், நீங்க போய் பாருங்க. யுவா பிரதர் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. நீங்க யுவா பிரதர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அவர் ரொம்ப டீசெண்டா டிக்னிட்டியா கேட்டிருப்பாரு, நீங்க விட்டீங்க. ஆனா நீங்க எங்க போறீங்கன்னா முதல்ல இருந்து கபிலன் கிட்ட போறீங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தேவைப்படுது 8 to 10 மணி என்டர்டைன்மெண்ட், அதுக்காக வரீங்க, அவ்வளவுதான். ஃபன் பண்ணிட்டு போக வேண்டியதா. இங்க யாருக்கு போறதுக்கு தேவையில்ல. வெயிட் பண்ணு ஜெஸ்டி லைன்ல இல்ல, அவர் போன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். ஹலோ, இது டைம் பாஸ் இல்ல ஆக்சுவலா. ஹலோ சொல்லுங்க. சொல்லல. ஹலோ கேக்குதா சார்? ஜிப்சி கொஞ்சம் பேசுறாரு, அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க சார். யாரு ஜிப்சியா? ஜிப்சி கிட்ட நான் நிறைய வாட்டி பேசிருக்கேனே, சண்டெல்லாம் போட்டுக்கேன். நோக்கத்தோட உள்ள வந்தீங்கன்னு கேட்டாரு. இல்ல சார், நீங்க மெச்சூரிட்டி நோக்கம்லாம் சொன்னீங்க. கேக்குதா சார்? கேட்காது. இல்ல மெச்சூரிட்டி நோக்கம் அப்படிலாம் சொன்னீங்க. இந்த கேட்காது. தெரியும். ஓகே சார், பரவாயில்ல, விட்டுருங்க. யாராவது கேட்டவங்களுக்கு இருந்தா கேட்டுருங்கப்பா. வேற யாராவது மைக் பேசுறவங்க கேட்டா கேட்டுருங்க இந்த கேள்வி. சார் சார் அனந்து பேசுறேன் சார். ஒன்னே ஒண்ணு சார் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அனந்து நீங்க பேசுறது ஒண்டிதான் கேக்குது. ஜிப்சி சரி, பேசுறது ஓகே. சரி, இங்க பாருங்க, நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். அது எப்படி கேட்கும்? சரி வாங்க கிங்ஸ்லி, நானும் நீங்களும் வேற லைன்ல பேசிட்டு இருக்கலாம். அப்படியே அவருக்கு எப்படி கேட்க போறதுல. சார் ஒன்னே ஒண்ணு சார், பேச்சுவாக்குல நீங்க ஒரு வார்த்தை விட்டீங்க சார். பாலாஜி சார், பேச்சுவாக்குல ஒரு வார்த்தை விட்டீங்க. என்னன்னா, நீ வந்து தலைவர் பேரை வச்சு சம்பாதிக்கிறேன்னு ஒண்ணு சொல்றீங்க. எனக்கு தெரியல. நான் என்ன வெயிட் பண்ணு, அதுக்கு ஆன்சர் இருக்கு, நான் பதில் சொல்றேன். நீங்க காமிங்க சார், தலைவர் ஃபேன்ஸ்ல எத்தனை பேர் ப்ளூடிக் ஐடி வச்சிருக்கோம்? ஒத்த பைசா இல்ல சார் எங்களுக்கு. அதுக்காக நான் நிக்கல. யாரும் இங்க விஜய் ஃபேன்ஸ்ல போய் பாருங்க, வச்சுக்கிட்டு என்ன அபியூஸ் பண்ணீங்க, அதை இது பண்ணி பேசாதீங்க. இன்னொன்னு கேளுங்க, எங்க பேரை வச்சுக்கிட்டு நான் இதை வந்து அட்ரஸ் பண்ணணும். நான் வந்தேன், அதாவது எங்க ஸ்பேஸ் ரெக்கார்டிங் பண்ணி யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறது விஜய் ஃபேன்ஸ். கீழே ஐடி இருக்கு, இப்ப இருக்கு. நீங்க கீழே ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா பிலிம் என்சைக்ளோபீடியான்னு ஒருத்தருங்க, அது விஜய் ஃபேன் பேஜ் தான். அவன் எல்லா ஸ்பேஸையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டு சம்பாதிக்கிறான். நாங்க இல்ல, அந்த ஐடியா விட்டுருங்க. இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்றேன். தலைவரை வந்து உண்மையா நேசிக்கிறவங்க, அவரை எப்பயுமே டிஃபெண்ட் பண்றவங்க, அவரோட காஸ்பலை ஸ்ப்ரெட் பண்றவங்க தாராளமா என்ன வேணாலும் அவரை வந்து, இப்ப நான் தான் அவரை மியூஸா யூஸ் பண்ணி நிறைய இடத்துல என்னோட ஸ்டோரியில பாதி அவர் மூஞ்சிதான். அவரை நான் ரொம்ப விரும்புறேன், அது எல்லாருக்குமே தெரியும். நான் அவரோட ரெப்ரசன்டேட்டிவா நான் பேசுறேன். நான் இப்போ யூஸ் பண்றது தப்பு இல்லையே, அதுல என்ன தப்பு இருக்கு? மத்த ரஜினி ஃபேனா சொல்ல, இப்ப கபிலனை மட்டும் தான் சொல்றாரு. சரி, என்ன சம்பாதிச்சிருக்கிற பாலாஜி சார் சொல்லுங்க எனக்கு. இல்ல பாலாஜி, ஆனா நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. இருக்கு ரொம்ப நாளா. ஆனா நீங்க பேசுறது கேக்குதா பாலாஜி சார்? ட்ராக்கர்ஸ் எல்லாரையும் எக்ஸ்போஸ் கிங்ஸ்லி, அனந்து, அசோக் இவங்க பேசுறதெல்லாம் கேக்குது. நானா பேசுறது கேட்கல. உண்மை கசக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உண்மை கேட்கவே கேட்காது. கபிலன் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குதா சார்? சார் கார்த்திக் ரவிவர்மா கேக்குதா? நீங்க பேசுறது எல்லாமே கேக்குதுங்க. ராணா பேசுறது கேக்குது. மன்னாட பேசும்போது ஒரு நிமிஷம் ஜிப்சி எங்க சொல்லுங்க. மறுபடியும் சொன்னீங்களா? ஏதோ ஒண்ணு சொன்னீங்களா? மறுபடியும் சொல்லுங்க. உண்மை கசக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மை கேட்கவே கேட்காதுன்றது இப்பதான் கேட்கிறேன். அது அந்த காலம். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் அன்று கொள்ளும். அது அந்த காலம். அரசன் இன்று கொள்வான், தெய்வம் இன்றே கொள்ளும். அது இந்த காலம். அந்த மாதிரி இது புரியுதா உங்களுக்கு? படுத்தே விட்டார் ஐயா. அவன் கார்த்திக் ரவிவர்மா வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்றேன் தானே வந்தான். அவன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டானா இல்ல அவங்களோட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கானா? எக்ஸல் ஷீட்ல போட்டு ட்வீட் போட்டவன் இல்ல எக்ஸல் ஷீட்ல எவ்வளவு மத்தவங்க எல்லாம் எவ்வளவு வாங்குறான்னு சொல்லி ட்வீட் போட்டவன் தான் பேரையும் சேர்த்து போடணும்ல. இப்ப ஏன் போடல? இல்ல, அந்த புறம்போக்கு தலைவரை பத்தி பேசுறான். எச்ச போரிக்கு அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? ஆஹா ஆஹா பாரதேசி. ஆஹா மேல மேல
இது அசோக் சார் பேசலாங்க. நான் பேசினா கபிலன் திட்டான்டா, கபிலன் திட்டான்டா, போடுறா கேஸ கபிலன் மேல வந்துருவாங்க. இல்ல இல்ல அவருக்கு எப்படியும் கேட்காது. நீங்க பேசுங்க அசோக் சார், இதெல்லாம் கேட்காது அவருக்கு. உண்மை பேசுனா அவருக்கு கேட்காது, நீங்க பேசுங்க. என்ன சார் எவ்வளவு பேர் திட்டி இருப்பான், இன்னுமா உங்களுக்கு கேட்கல அவனை பத்தி? சார் நான் பேசுறது மட்டும் தான் கேக்குதா? எல்லாரும் பேசுறது பேசுங்க. ராணா ஒண்டிதான் கேட்கல, மத்த எல்லாரும் கேக்குறீங்க. ராணா அது ஒண்டிதான் கேட்கல, மத்த எல்லாரும். இப்ப நான் பேசுறேன் பாருங்க பாலா சார். குடியுரிமை ஒரு எச்சக்கலை புறம்போக்கு முடிக்க வச்சு. இப்ப கேக்குதா? குடியுரிமை ஒரு எச்சக்கலை புறம்போக்கு. அது ஒரு கபிலன் எல்லாரும் கேக்குது. ராணா ஒண்டிதான் கேட்கலன்னு தான் சொல்லிட்டேன். ஓகே ஓகே நான் பேசுறதும் கேட்கலன்னு நினைச்சிட்டேன். சரி சரி சரி. இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லையா. இந்த ஸ்பேஸ்ல யார் சந்தர்ப்பவாதின்னு கண்டுபிடிச்சிடுறோம்ல குயிக்கா. நான் ஈஸியா நான் தமிழ் சினிமா என்கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் சகட்டு மேனிக்கு எல்லாரையும் பிடிச்சி கேட்டுருவேன் தமிழ் சினிமா. அதுதான் என்கிட்ட இருக்கிற பெரிய என்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. எப்பா இவர் வந்து ஒரு வருஷமா நம்ம கிட்ட பேசி பழகிருக்கிறாரு, இவர் ஒரு ரஜினி ஃபேனு, இங்க ஒரு ரஜினி ஃபேனு பேசி பழகுறாரு, நாளைக்கு ஒரு சின்னதா தப்பாண்டா ஓப்பனா ஸ்பேஸ்ல வச்சு ஓப்பனா மூஞ்சி நேரம் வச்சு கேட்டுருவேன். அதுதான் பிரச்சனையே. ஸ்பேஸ்ல மட்டும் இல்ல, ட்விட்டர்லயே பாத்தீங்கன்னாலே எவ்வளவு சந்தர்ப்பவாதிங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. கேவலமா இருக்குல்ல அந்த பொழப்புக்கு. வேற பண்ணலாம். ஆனா பாலாஜி சார் சீரியஸா அவன் கபிலன் ஹர்ட் ஆனானா இல்லையான்னு எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. நீங்க இந்த வார்த்தையை சொன்னது. விடுங்க. எப்படி வந்து சம்பாதிக்கிறோம் நீங்க எப்படி சொல்லலாம்? அந்த மாதிரி ஆள் இருக்கு. ரொம்ப அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. இல்ல விடுங்க. அவர் ஏதோ கோவத்துல பேசுறாரு, விடுங்க. கபிலம்பர் நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அதாவது தலைவரை எதிர்த்து பேசும்போது கொஸ்டின் கேட்காதவன் அவன் தலைவர் பேனாவே இருக்க முடியாது. அதுதான் உண்மை. நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு தலைவரை எதிர்த்து கொஸ்டின் தலைவரை பத்தி தப்பா பேசும்போது கொஸ்டின் கேட்காதவன நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் தலைவர் பேன் தான் நீ எப்படி சொல்றது அப்படிங்கறது யாருமே வந்து கொஸ்டின் கேட்க முடியாது. இல்ல அவரு கேட்டாச்சு. அவர் வந்து பேசுறத வந்து நியாயப்படுத்துறதுக்காக இங்க வந்து ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு. சரி இல்ல நடுவுல அவர் இது வரைக்கும் இந்த அளவுக்கு நானும் ஒரு 2-3 வருஷமா பேசுறேன் பழகிறேன் அவர்கிட்ட. பட் அவர் இந்த அளவுக்கு என்கிட்ட கோவப்பட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்து அவர் கோவப்பட்டாரு. அந்த கோவத்துக்கான ஆளுங்க என்னன்றது புரியுது. என்னன்னா நான் டிஎல்ல பார்த்தேன். எனக்கு ஒரு தலைவர் ஃபேனு எனக்கு வந்து ஸ்பேஸ் லிங்க் அனுப்பிச்சு அது குறிப்பிட்ட ஒரு பீரியட் ஆஃப் ரெக்கார்டிங் எடுத்து என்கிட்ட காட்டினேன். என்ன கபிலா இந்த மாதிரி உங்க ஸ்பேஸ்ல வராரு போறாரு, இந்த மாதிரி அவர் அந்த ஸ்பேஸ்ல உட்காந்து பேசுறாரு, இந்த மாதிரி அவரு முன்னாடி இந்த மாதிரி பேசுறாராம். வந்து இவர் வந்து கார்த்திக் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் வந்து இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்கு சிரிச்சுட்டு அவர் பேசும்போது அவர் கொடுத்த பதில் தான் எனக்கு கோவத்தை உண்டாக்குனுச்சு. பாலா சார் கொடுத்தக்கோ அதை தான் நான் இன்னைக்கு வந்தாரு. கீழே பார்த்தா இன்விட்டு ஸ்பீக் கொடுத்துருந்தேன் சாருக்கு. நம்ம கேட்டு நான் ஓப்பனா கேட்டு விட்டேன். மனசுல வச்சுக்கல, ஓப்பனா வெளிப்படையே கேட்டேன் இல்லையா. அது வரைக்கும் நீங்க சந்தோஷப்படும். நான் மனசுல வச்சுக்கிட்டு முதல்ல குத்துற ஆள் கிடையாது சார். ரஜினி ரசன் அப்படி பண்ண மாட்டான். மூஞ்சி நேரம் வச்சு அப்படிதான் எனக்கு வந்து என்னன்னா சரி ரைட்டு. ஆனா எனக்கு வந்து இது ஒரு தடவை நான் தலைவர் இது ஒண்ணு சொல்லுவாங்க, கபிலா நீ யாரும் சர்டிஃபிகேட். நான் இது பல பேர் என்கிட்ட கேட்டேன். அதனால நான் இனிமேல் சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு தான் முடிவு பண்ணிட்டேன். அதான் சொல்லிட்டேனே, தலைவர் முதல்ல குத்தாதவங்க, தலைவரை விட்டு கொடுத்தவங்க. உங்க முன்னாடி தலைவரை பத்தி யாராவது நீங்க செலிபிரிட்டியாவே இருங்க, செலிபிரிட்டி இல்லாம கூட இருங்க, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. உங்க முன்னாடி தலைவரை பத்தி யாராவது தப்பா பேசினா அதை தலைவரை விட்டு கொடுக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு முன்னாடி ஒரு ஃபைட் பண்ணுங்க. அதுதான் நான் கேட்டேன். உங்களுக்கு கில்லுன்னா பதில் கில்ல மாட்டீங்களா? உங்களை ஒருத்தர் வந்து அரைஞ்சா நீங்க மத தெரசா மாதிரி கண்ணத்துல ஜீசஸ் மாதிரி அப்படி காட்டிட்டு இன்னொரு கண்ணத்தை காட்டிடுவீங்களா? இளையராஜாவை இங்க டிஃபெண்ட் பண்ண முடியும் அவரால், ஏன் வந்து தலைவர் அங்க டிஃபெண்ட் பண்ணி அங்க ஏன் பேசல? பல தடவை பேசிருக்கிறீங்க, பட் பத்தலன்றேன். ஆனா கபிலா இல்ல இளையராஜாவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இங்க டிஃபெண்ட் பண்ணல. நான் வந்தது நீ இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களெல்லாம் அவர் அசிங்கமா திட்டுறாருன்னு இங்க யாரோ ஒருத்தர் சொல்லும் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எங்களுக்கு தெரியுங்க. உங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல வச்சு அவர் பேசுறத நாங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்கல அப்படின்னு தான் நான் சொன்னேன். இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ்ல யாரும் மிஞ்சு போன இளையராஜாவை மரியாதை இல்லாம வா போ அப்படின்னு நீ பேசுன கபிலா, நானும் பேசல.
ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நான் பேசல. நீயே வந்து அவர் என்ன பெரிய இவரா ஆமா அவரா இப்பயும் கேக்குறேன். இவராலாம் இளையராஜா பேசுறீங்க. இல்ல அதனாலதான் இளையராஜா எனக்கு பெரிய கோவம் அவரா? வருது. இல்ல ஓப்பனா கேக்குறேன். எனக்கு அப்ப மறுபடியும் கேக்குறேன். அதனாலதான் நான் வந்து இல்ல நான் பேசுறேன். மறுபடியும் கேக்குறேன். இளையராஜாக்கு என்ன மனுஷன் தானே, கடவுள் இல்லல? இல்ல நீ நீ கேளு கபிலன், நீ இல்ல நான் கேட்கலாம். மறுபடியும் கேட்பேன். நான் வந்து இப்ப நீ கேக்குறதெல்லாம் வந்து தவறு இல்ல கபிலன். நீ எவ்வளவு வாட்டியான கேளு, நீ கேக்குறத வந்து நான் தவறுன்னு சொல்லல. நான் அதனாலதான் வந்து நான் அப்படி பேசினேன். இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க அப்படி நினைக்கல. நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தோணும். அது தப்பு கிடையாதுன்னு தானே நான் சொன்னேன். சார் தப்பு கிடையாதுன்றதுல இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க மட்டும் என்ன சார் ஹியூமன் பீயிங் தானே சார்? அப்படி இண்டஸ்ட்ரியில இருக்கிற அதை வந்து ஒரு நீங்க அவரை வந்து அப்படி பார்க்க தேவையில்ல. நீங்க ஒரு இசை ரசிகனா வண்டி அவரை பாக்குறீங்க. அதனால நாங்க இண்டஸ்ட்ரியில அதோட ஒரு சின்ன எமோஷனலா என்ன எமோஷனல்? இருக்கிறதுனால நாங்க இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அத மாதிரி இப்போ யாரோ ஒருத்தர் பார்த்திபன் எக்ஸாம்பிள் எடுத்தாங்க. அப்பதான் நான் சொல்ல வந்தேன். அந்த எக்ஸாம்பிள் இல்ல நான் நான் சொன்னதுக்கு நான் காரணமே கேக்குறேன் நான் சார். அதை உங்கள்கிட்ட சொன்னதுக்கு மறுபடியும் அந்த காரணமே கேள்வியை வந்து நான் இந்த கேக்குறேன். அப்பா எக்ஸாம்பிள் சரிங்க சொன்னதுக்கு சார். இப்ப காரணமே உங்கள்கிட்ட நான் நேரடியா பார்த்திபனை கேள்வி எடுக்கும் கேட்கறேன். போதுதான் நான் உங்கள்கிட்ட பேசினேன். நேரடியா சார் கேள்வி நீங்க கேட்கறேன். சொன்னதுனால நீ தான் நான் பார்த்திபன் எக்ஸாம்பிளே நான் இப்போல கேட்டேன். இருந்து நேரடியா தானே கேட்டுட்டு இருக்க கபிலன். நேரடியா நானும் நான் சொல்ல கேட்கறேன். வந்தது தான் நான் சொல்ல வந்தேனே தவிர கபிலன் நீ கேட்கறத நான் தப்பு இல்ல அதெல்லாம் நான் சொல்ல வரல. நீ இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க நீங்க இப்படி எல்லாம் கேட்கணும்னு கேட்காத அப்படின்னு தான் ஏன் நான் சொல்றேன். சார் பாலாஜி ப்ரோ நீங்க இண்டஸ்ட்ரியில சொன்னது ஒருத்தங்க வேற மாதிரி பார்ப்பாங்க, நீங்க வேற மாதிரி. இண்டஸ்ட்ரியில இருக்கிற பிரச்சனையை பொதுமக்கள்கிட்ட கொண்டு வந்து பேச தெரியுது இண்டஸ்ட்ரியல் பீப்புளுக்கு. ஆனா இங்க பொதுமக்களோட பிரச்சனை இண்டஸ்ட்ரியல் பீப்புள் பேசுறீங்க. இது ரெண்டும் நடக்குது, மாத்தி மாத்தி இங்கேயும் அங்கேயும் நடக்குது. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒருத்தர் தப்பு பண்ணா, இப்ப தலைவர் ஏதாவது கருத்து சொன்னா மட்டும் அப்படியே புத்திக்கிட்டு அப்படியே பொங்கிக்கிட்டு வராங்கல்ல. இளையராஜா ஒரு கருத்து சொன்னா மட்டும் ஏன் அமைக்கிட்டு உட்காந்துருக்கணும்? இண்டஸ்ட்ரியல் பீப்புள் கருத்து சொல்லலையா? இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய பேர் அழிஞ்சதுக்கு ரீசனே ஆணவம் அந்த பேச்சு தான். அதை ஒத்துக்கிறீங்களா பாலாஜி ப்ரோ? இல்ல ஒரு நிமிஷம் பாலாஜி சார், நான் பேசுறது கேக்குதா? இல்லங்க அவங்களுடைய செயல் காரணம் இல்ல தான் அவங்களுடைய அப்லிப்மெண்ட்டுங்க. இல்லங்க அவங்களுடைய செயல் காரணங்கள் தான் ஒரு அவங்களோட நிமிஷம் அப்லிப்மெண்ட்டுக்கும் டவுன்ஃபாலுக்கும் நான் காரணம். பேசுறது கேக்குதா? இப்போ அதுதாங்க இளையராஜா, இப்போ அவங்களுடைய ராஜா, செயல் காரணங்கள் தான் அப்லிப்மெண்ட்டுக்கும் டவுன்ஃபாலுக்கும் இப்ப காரணம். ராஜா சாரோட இடத்துல நம்ம வந்து ரஜினி சாரை வைப்போம், சரிங்களா? ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலான சுச்சுவேஷன் தான், பட் இருந்தாலும் வைப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே ஏஜ், ஆல்மோஸ்ட் ஒரு பியர் குரூப்னு வேணா சொல்லலாமா? அவர் எல்டர், சரிங்க, அவர் எல்டருங்க. நான் சொல்ற பியர் குரூப்னு வேணா வச்சுக்கோங்களேன், அப்படி வச்சுப்போம். சரி, இப்போ ரஜினி சார் ஒருத்தரை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க, இந்த தமிழ்நாடு, இந்த தமிழ் மீடியா எப்படி ஏத்துக்கும் அப்படிங்கறது மட்டும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதை கடந்து போவோம். அது இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இது இளையராஜா சார் பேசின மாதிரியே ரஜினி சார் வந்து ஒரு சக கலைஞர் அந்த மாதிரி பேசுறாங்க. என் இசையால தான் நீங்க வாழுறீங்க, என் இசையில தானே உங்க வாழ்க்கையே ஓடுது. இது என்ன வார்த்தை? இது அந்த மாதிரிலாம் எவனுமே வாழல. வண்டியில பெட்ரோல் போடனா வண்டியா ஓடாது. இளையராஜா பாட்டை உள்ளத்துக்கு போட்டு விட்டு நான் எடுத்து செல்லத்துக்கு பாட்டு எடுத்து டேங்க் உள்ள நான் இளையராஜா பாட்டை போட விட்டு மேல டேங்க் பண்ணி ட்ருன்னு ஓட்ட விட்டு தான் வற்றாமே ட்ருன்னு ஓட்ட முடியுமா நானே? கார்லாம் இப்ப அனிருத் அந்த மாதிரி பாட்டு தான் இல்ல, என் இசையால தான் உன் வாழ்க்கையே ஓடுது. உங்க வாழ்க்கையே இசையால தானே நடக்குது. நான் 6 மணி நேரம் நிக்கிறேன், உங்க 5 மணி நேரமா நான் நிக்கிறேன் மேடையில, உங்களால நிக்க முடியுமா அப்படின்னா கேள்வி கேட்டா என்ன இது? இது வந்து காமன் மேன் கேட்கலாம், இண்டஸ்ட்ரி பீப்புள் யாரும் கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? அதுவே ரஜினி அங்க பேசும்போது மத்தவங்க பேசும்போது மட்டும் கேள்வி கேட்கறீங்களா? இளையராஜா மட்டும் என்ன புரியல எனக்கு. விதிவிலக்கா அவரு? ஏன் கேட்க கூடாதா? அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அனிருத் மேலதான் சமங்காண்டு போல. என்ன குடும்ப அரசியல் மாதிரி குடும்ப மியூசிக்னு சொல்லிட்டு கொண்டு வரதை ட்ரை பண்ணாங்க. இளையராஜாவோட சிப்லிங்ஸ்ல எல்லாம் மியூசிக் டைரக்டர் வரலையா? பிரேம்ஜி வரலையா? கங்கைமரன் வரலையா? வெங்கட் பிரபு வரலையா? இப்ப டாப் அனிருத் தாங்க. அது அவருக்கு காண்டுங்க, அவ்வளவுதாங்க. அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் வரல. ஒண்ணு இல்லைங்க, யுவன் சங்கர் கார்த்திக் ராஜா வருவாராம், யுவன் சங்கர் ராஜா வருவாராம், பிரேம்ஜி அமரன் வருவாராம், கங்கை அமரன் வருவாராம், அடுத்தது வெங்கட் பிரபு வருவாராம். 5 பேரை நீங்க குடும்பத்துல இருந்து கொண்டு வந்து உள்ள விட்டீங்க இண்டஸ்ட்ரியில. ஒருத்தர் டைரக்டர், ஒருத்தர் மியூசிக் டைரக்டர், ஒருத்தர் காமெடி நடிகர், அப்ப மியூசிக் போடுவாரு. இதுலலாம் யாரும் பெரிய ஆக முடியல. எங்கே இருந்தா ஒரு பையன் ஏஆர் ரஹ்மான் வந்து பெரிய ஆள் ஆயிட்டான், எங்கே இருந்தா ஒரு பையன் அனிருத் வந்து பெரிய ஆள் ஆயிட்டான். அந்த காண்டா? ஆமா, அதான் உண்மை. புதுசா இருக்கிறவங்க வர இல்ல இங்க எப்போதுமே நெப்போட்டிசம் இருந்துகிட்டே இருக்கணுமா? நெப்போட்டிசம் இருந்துகிட்டே இருக்கணுமா? இங்க வந்து இவங்களோட வாரிசு தான் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கணுமா? ஏன் புதுசா ஒரு ஒருத்தன் வந்து இங்க வளரக்கூடாதா?
அவருக்கு வந்து 50 லட்ச ரூபா சம்பளம், இவருக்கு 12 கோடி அனிருத்துக்கு. அதான் காண்டு. 12 கோடி வாங்கிருக்க. டிஐஎஸ் கொண்டு அந்த அந்த ஒரு 4 வரியை தான் யூஸ் பண்ணாரு, அதுக்கு போயிட்டு காப்பி ரைட்டா ஒரு ஃபோன் பண்ணி லெஜண்ட். பேசினா கூட தலைவர் வந்து பாருங்க, நான் வச்சுக்கிட்டு மறுபடியும் அப்படின்னு சொல்றேன், கொடுத்துருப்பாரு. இளையராஜா லெஜண்ட் தான். அவரோட மியூசிக் டேலண்ட கண்டிப்பா நோ அதெல்லாம் கம்பேரிசன், ஒத்துக்குவோம், நோ அதெல்லாம் கம்பேரிசன். என்னைக்குமே ஒரு நிமிஷம் ஒத்துக்குவோம். தமிழ் சினிமா, கேரக்டர் தான், ஒரு நிமிஷம் தமிழ் சினிமா, கேரக்டர் இல்ல ஒரு வேற. நிமிஷம், ஒரு நிமிஷம் தமிழ் சினிமா. அவருடைய கம்பேரிசனை அவர் யாரு கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. இளையராஜா மாஸ்டர் ஆஃப் மியூசிக், நோ டவுட் இன் தட். அவர் காப்பிரைட் கிளைம் பண்ணலாம், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு, தாராளமா பண்ணலாம். ஆனா அந்த வாய் இருக்குல்ல, ஆணவ பேச்சு. என் இசையால தானே உங்க அங்க இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச 1 லட்சம் பேர் டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காந்துருப்பான். அதுல செலிபிரிட்டி வந்து வாங்கிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க, சரிங்களா? சில்வர், கோல்டு, பிளாட்டினம் சொல்லிட்டு எல்லாம் டிக்கெட் வாங்கிடும். அங்க உட்காந்துருக்கிறவங்க சில செலிபிரிட்டியும் சேர்ந்து டிவி சீரியல்ல நடிக்கிறவங்க முத கொண்டு, ஆட் பிலிம்ல நடிக்கிறவங்க முத கொண்டும், சின்னதா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் முத கொண்டு அந்த மேடையில மேடைக்கு முன்னாடி உட்காந்துருப்பான். அவங்க எல்லாரையும் பார்த்து நான் 6 மணி நேரம் நிக்கிறேன், உங்களால நிக்க முடியுமா? என் வாழ்க்கையே என்னுடைய பாட்டால, என்னுடைய இசையில தானே உங்க பாட்டே, உங்க வாழ்க்கையே ஓடுது. என்னது பேச்சுல தன்மை இருக்கணும். எவ்வளவு பெரிய லெஜண்டா இருந்தாலும் பேச்சுல தன்மை இருக்கணும், அடக்கம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஓரளவுக்கு மக்கள் வந்து அந்த அப்படி தூக்கி அப்படி லிஃப்ட் பண்ணுவாங்க. இதே இளையராஜா நீங்க வந்து மொத படத்துல உட்காந்துட்டு நீங்க இதே நீங்க பேசிட்டு என் இசையால தானே நீங்க உங்களுக்கு ஓடுது. 1980 இந்த வார்த்தையை நீங்க விடுவீங்களா? கரகாட்டக்காரன்ல இந்த நீங்க ஸ்டேட்மெண்ட் விட்டு நீங்க படத்தை விட்டு பாருங்க. மத்தவங்க இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க பேசும்போது இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாரும் கவுண்டர் கொடுப்பீங்களா? ஆனா இளையராஜா பேசும்போது மட்டும் கவுண்டர் கொடுக்க கூடாதான், அப்பா அம்மா திட்டின மாதிரி நம்ம நினைச்சுன்னு போயிடணுமா? கரகாட்டக்காரனோட டைட்டில் சாங் கேட்டிருக்கியா? தெரியும், நான் கேட்டேன். அதுல கங்காயம் என்ன சொல்லுவாரு, நீங்க ஒரு பாட்டு நீங்க போட்டீங்கன்னா படம் ஓடும். இல்ல அந்த டைட்டில் சாங்ல வரிகள் வரும். புத்தி சொன்னாரா சொல்லுங்க. அதுல என்ன புத்தி சொன்னாரு இளையராஜா? அதே இளையராஜா இன்னொன்னு பொண்ணு அதுக்காண்டி அவர் இளையராஜா என்ன பண்ணாலும் நாங்க மூடிட்டு இருக்கணுமா? என்ன கணக்கு இது? பாலாஜி சார், எனக்கு இவர இளையராஜாவோட லெஜெண்ட் வந்து இல்லங்க, இப்ப கபிலன் சொன்னதுக்கு சொன்னாங்க. இளையராஜா பாட்டையே நானே உங்களுக்கு கொடுத்துறேன் பாலாஜி சார், இளையராஜா பாட்டையே நானே பதில் கொடுத்துறேன். இல்லங்க, கபிலன் வந்து சொன்னதுக்கு தான் நான் சொன்னேங்க. பாட்டாலே புத்தி சொல்லுவான், பாட்டிலே சில வார்த்தைகள் வரும். போடாத தப்பு கணக்கு கபிலன் தன்னைத்தானே புகழ்ந்து தன்னைத்தானே புகழ்ந்து ஒரு பாட்டு ஒண்ணு போட்டிருப்பாரு. என்னன்னா, போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு அப்படின்னு சொல்லி அதுல தன்னைத்தானே ராஜான்னு சொல்லி தன்னையே ஒரு பாராட்ட ஒண்ணு பாடுவார். இன்னொன்னு வந்து ராஜா கைய வச்சான்னு சொல்லி பாட்டு பாடுறது யார சொல்லி தன்னைத்தானே பெருமையா சொல்லி பாட்டு போட்டது யாருன்றது உங்களுக்கு தெரியும். அதை கமலஹாசனே சொல்லி இருக்கிறாப்புல. சொல்றேன் நான் சொல்றேன் ஒரு பேச்சு சொல்றேன். அந்த பாட்டுல வர ராஜா அந்த படத்தினோட கேரக்டர். ஆமா கேரக்டர் தான். அப்ப கமலஹாசன் வந்து மைக்கேல் மதன காமராஜன்ல ராஜா கேரக்டர். யார் கேரக்டர்? அக்னிதத்துல ராஜா கேரக்டர். என்ன கேரக்டர்? ராஜா. அதனால ராஜா பாட்டு வச்சுட்டார். ஓகே ரைட். அப்புறம் அந்த பாட்டுக்கும் அதே தான் ராஜா கேரக்டர். அப்படித்தானே பாலாஜி சார்? நீ எல்லாத்தையுமே ஒரு கோவத்தோட பாக்காத, ஒரு நியாயங்களை இளையராஜாக்கு மட்டும் நியாயத்தை ரொம்ப தப்பா பேசுற. இளையராஜாக்கு மட்டும் நியாயத்தை பாக்குற புரிஞ்சுக்காம கான்டெக்ஸ்டே இல்லாம நீ எல்லாத்தையும் இளையராஜாக்கு மட்டும் இல்ல கான்டெக்ஸ்டே இல்லாம நீ கான்டெக்ஸ்ட் இல்லாம சொல்றேன். இப்ப நீ சொன்ன அவர் இப்ப வந்து எல்லாரையும் திட்டிட்டு இருக்காரு. இப்ப அவர் வந்து அவரோட தான் எல்லாம் நாங்கெல்லாம் வாழ்றோமா அப்படின்லாம் சொல்றோம். மேடையில பேசிருக்காரு, வீடியோட இருக்கு, அந்த இல்ல அதுதாங்க. அத வந்து அவர் பாட்டுலயே கரகாட்டக்காரனோட டைட்டில் சாங்ல போட்டிருப்பாரு. என்ன சொல்றாரு? நீ அந்த கான்டெக்ஸ்ட விட்டு எல்லாத்தையும் நீ அந்த பாட்டை முழுமையா கேட்கல. மேடையில உட்காந்து சொல்றது ஒண்ணாங்க, புரியலங்க. செக்யூரிட்டி இஷ்யூ பத்தி கேளுங்க. தெரியுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பாட்டை நீ கேட்கவே இல்லன்னு தெரியுது. இல்ல ஒரு நிமிஷம். இல்ல பாலேஜ் சார், நான் பேசுறது கேக்குதா? அப்போ பாலேஜ் சார் அவர் கேட்கல. கபிலன் அந்த தண்ணி கேட்க வந்தாருல செக்யூரிட்டி, அந்த விஷயத்த கேளுங்களேன். ஒரு ஃபேனா ரெப்ரசென்ட் பண்ணி ராஜா சார் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.
அதான் பாலா சார் அவரு ராணா என்ன கேக்குறாருன்னா, அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி மேடை ஆ, இல்ல ராணா பேசிக்கிட்டு இருக்காரா? ஆமா சார், உங்களுக்கு கேட்கல. ஒரே நிமிஷம் இருங்க, நான் வெளில போயிட்டு திருப்பி வரேன். ஸ்பீக்கர் கொடுங்க. ஸ்பீக்கர் கொடுக்காம விட்டுறாதீங்க, ஐ- ஆ, பயந்துட்டாரு. ஐயோ, 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 இல்ல இல்ல, ஐயோ. நீங்க போயிட்டு கார்த்திகரோட வாங்க, போய் அவனையும் கூட்டின்னு வாங்க. பாலா சார் என் ஸ்பேஸ்ல அடேங்கப்பா. மைத்துக்கிட்டு மைக்க வாங்காம கீழே ஃபேக் கடையில லிசன் பண்ற குடியூருமாக்கும் சேர்த்து தான் சொல்றேன். வந்தா மைக் கொடுப்பேன், பிரச்சனை கிடையாது. பாப்போம் இப்போ அது நான் பேச கேக்குதான்னு அவருக்கு. இல்ல இல்ல, இவர் அப்பா அம்மான்னு சொல்றாரு. எந்த இல்லையே, அப்பா அம்மா கேட்கலையே. தோள் மேல வளர்ந்த பையனை வந்து அந்த மாதிரி திட்டுவாங்களா? முதல்ல ஒரு அவ்வளவு அப்பா அம்மா மாதிரி நினைக்கிற அப்பா மாதிரி ஒருத்தர் நடந்துக்கிறாரு அப்படின்னா, அப்படி அப்பா நடந்துகிட்டா தானங்க அப்படி நினைக்க முடியும் முதல்ல. இருங்க, இது இளையராஜாக்கு ஆப்போசிட் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து ஸ்பேஸ்ல ஏங்க 9 மணிக்கு அந்த ஆளு கடையை சாத்திட்டு போறேன்னாரு. அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கோங்கன்னு யாரும் சொல்லுவாங்களா? கடையை சாத்திட்டு போற உடனே 30 அடி அடி மணிக்கு பத்தாத அடின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்லைங்க. அவரு வாண்டடா சரி விடுங்க. நான் வந்து மறுபடியும் சொல்றேன், அவரு வந்து கோவப்படுறதுல தப்பு இல்ல. ராணா பேசுங்க. சார் ஒண்ணும் இல்ல, இப்ப கேக்குது, இப்ப நான் கேக்குது, பேசுறது சொல்லுங்க. கேக்குது. ஓகே ரைட். இல்ல இல்ல இப்பதான் கேக்குது. இல்ல, நீங்க சொல்றீங்கல்ல சார், யூ ஆர் கிவிங் an authority லைக் as though அவர் வந்து ஒரு அப்பா மாதிரி பார்த்துட்டு நம்ம இல்ல சில இல்ல, விஷயங்களை அத்தாரிட்டி இல்லங்க, கண்டுக்காம இல்ல போனோம் இல்லங்க, அப்படின்னு. இல்ல அத்தாரிட்டி இல்ல இல்ல, சார், நான் இல்ல முடிச்சிடுறேன் இல்ல, நான் அத்தாரிட்டி சார். இல்லங்க. இல்ல இல்ல, அத்தாரிட்டி இல்லங்க. நான் சார் சொல்றது வந்து என்னோட இப்போ கேள்வியே சார் முடியல நீங்க சார். வந்து இன்னும் என்னோட நீங்க பேசும்போது யாரும் சரி, பேசுங்க பேசக்கூடாதுன்றீங்க. பேசுங்க என்னோட பேசுங்க பேசுங்க. என்னோட பேசும்போது கேள்வி கேள்வியே முடியல. சொல்லுங்க. நீங்க அந்த ஸ்டேஜ் ஷோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். நீங்க வந்து இப்போ மனோஜ் சார் எல்லாம் வந்து பயங்கரமா அதட்டுறத நம்ம பார்த்திருப்போம் ஸ்டேஜ்ல. அவரு அத கூட நான் கேள்வி கேட்கல, விடுங்க. அது அது வந்து அவங்களுக்குள்ளன்னு வச்சுக்கலாம். அவர் வந்து காலை பிடிப்பாரு, அதெல்லாம் பண்ணுவாரு, நம்ம பார்த்திருக்கோம் அதெல்லாம். இப்போ அது அது அதை விட்டுருங்க. அது லெட் தட் அசைட். நான் சொல்றது, இவரு வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டி வந்து ஒரு தண்ணி கேட்கறதுக்கு வருவாரு. இவர் வந்து ஒரு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சைடுல வந்து தண்ணி குடிச்சிட்டு போவாரு. அதுக்கு வந்து அவர் பாஸ் பண்ண கமெண்ட்ஸும் அவரை வந்து அங்க போட்டு அவரை வந்து லிட்டரலி ஒரு ஆக்வர்டான ஒரு சுச்சுவேஷன்ல அத்தனை லட்சம் மக்கள், தள்ளுனது நமக்கு அத்தனை எல்லாம் லட்சம் மக்கள் முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி ஹியூமிலியேட் பண்ணிருப்பாரு பப்ளிக்கா. அதுக்கு என்ன சார் பதில் சொல்றீங்க? எனக்கு ஒரு ராஜா சாரோட ஃபேன் கிட்ட இருந்தோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட இருந்தா எனக்கு அதை கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் வந்து ஐ வாண்ட் டு நோ யுவர் சைட். வாட் டு யூ இல்ல ஹேவ் டு சே இல்ல, அபௌட் தட்? ராணா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும். ராஜா சாரனோட எல்லா விஷயங்களும் நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் சொன்னது வந்து, இப்ப பார்த்திபன் அவர் சொன்னார்னு யாரோ ஒருத்தர் சொன்னதுக்கு தான் நான் சொன்னேன் தவிர, பார்த்திபன் சொன்னதுக்கோ இல்ல நான் தான் சொன்னனோ சில விஷயங்கள்லாம் வந்து இப்ப நீங்க பார்த்திபன் என்ன சொன்ன அந்த சொன்னாரு? இந்த இல்ல இல்ல, பார்த்திபன் உனக்கு இது தெரியுமா, இசை தெரியுமா அப்படின்னு சொன்னாருன்னு ஒருத்தர் சொன்னதுக்கு தான் நான் பேசினேன். யார் நான் சொன்னது? சொல்றது இப்ப நீங்க சொல்ற இந்த நம்ம இங்க இங்க இருக்கிறவங்க தாங்க எவனா பேசுனாங்க, என்னங்க யார் பேசுனது, இதையே கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? பாயிண்ட்டுக்கு வாங்க. இளையராஜா இல்ல ராணா, பார்த்திபன் தான் சொன்னாரு, கிட்டார் எடுத்துட்டு ஏன் நிக்கிற, உனக்கு இசை தெரியுமா, ஏன் கிட்டார் எடுத்துட்டு நிக்கிறேன்னு கேட்டாரு. ஆமா அது தப்பா அதுதான், இல்லையா? அந்த கான்டெக்ட் தான் முடிஞ்சிடுச்சு இல்ல. அதை விட்டுடுங்க. ராணா கிட்ட நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து எல்லா விஷயங்களுக்கும் அவரை வந்து நான் சப்போர்ட் பண்ணல. நான் சொன்னது வந்து அன்னைக்கு பார்த்திபன் சொன்னதோ இல்ல இப்ப நீங்க நீங்க என்ன அவருக்கு முட்டு குடிக்கிறேன்னு சொன்னது, நாங்க அவரை வந்து ஒரு நம்ம அப்பா அம்மா நம்ம வீட்டுல திட்டினா என்ன நினைக்கிறோமோ அதை மாதிரி நினைச்சுக்கிட்டு போறோம். பட் சில விஷயங்கள்ல வந்து இப்ப நீங்க ஒரு ஒரு செக்யூரிட்டியை சொன்னதோ அதெல்லாம் வந்து நான் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஒரு வெளியில காமன் ஃபேன்ஸ் வந்து அதை அப்படி எடுத்துக்க முடியாது இல்ல தான். எனக்கு புரியல. இண்டஸ்ட்ரியில இண்டஸ்ட்ரியில இருக்கிற நாங்க அதை பீப்புள்ஸும் எடுத்துக்கிறோம். காமன் மேனும் எந்த இடத்துல டிஃபர் ஆகுது எனக்கு முதல்ல புரியல சார். ஆவறாங்க இன்னைக்கு காமன் மேனா ஆவறாங்க இருக்கிறவங்க சார் நாளைக்கு செலிபிரிட்டி, என்ன இல்ல புரியல இல்ல சார் இல்ல எனக்கு. இல்ல எனக்கு இது முதல்ல கபிலன் விளக்க சொல்லுங்க எனக்கு. இல்ல கபிலன் இளையராஜா யாருங்க அப்பான்னு நினைச்சா ஓகே சொல்லிட்டாருங்க. அவங்களோட மியூசிக் நான் நினைச்சேன் டைரக்டர் இல்லங்க, ராஜா வந்து நான் மியூசிக் இண்டஸ்ட்ரியில போடுறாங்க, இருக்கிறவங்கள அவ்வளவுதான். சொல்றேங்க, எல்லா உங்களை பேரும் நினைக்கலங்க. சார் சார் நீங்க பாலா நினைக்க சார், வேணாம் தானே நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க பாக்குற தானே ஒரு சொல்றேன். ஆளு, இல்ல இல்ல இன்னைக்கு சாதாரணமா இங்க நீங்க ட்விட்டர்லயே நீங்க நினைக்கலங்க, ஒரு நீங்க சாதாரணமா நினைக்க பாக்குற ஆளு வேணாம் தானே சொல்றேன். நீங்க நினைக்க கார்த்திக் சுப்ராஜ் மாட்டீங்கன்னு தான் சாதாரண நான் ஆள் தான் சொல்றேன். சார். ஆனா தலைவரை வச்சு படம் எடுத்து நீங்க பெரிய அளவுல நிக்கிறாப்புல, சரிங்களா? நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன் இண்டஸ்ட்ரியில, இன்னைக்கு ஒரு காலத்துல சாதாரணமா இருந்தாலும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில எல்லாம் பெரிய ஆளா இருக்கிறாங்க, சரிங்களா? அதை எப்படி நீங்க காமன் மேனி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும் பிரிப்பீங்க? சொல்லுங்க ஒயிட் பேர். அடுத்து உன் கிங்ஸ்லி பாலாஜி சார். இல்ல இப்ப எனக்கு சம்பந்தமே இல்லாம பேசுற மாதிரி இருக்கு அவங்கலாம். நான் அப்பா அப்பா மாதிரிலாம் ஓகே. அப்பா நல்ல அப்பாவா இருந்தா தானே. என் அப்பா வந்து என் முன்னாடியே வச்சுட்டு ஒருத்தனை அபியூஸ் பண்ணுவாரு, கேவலமா பேசுவாரு, இறக்கி பேசுவாரு அப்படின்னா அந்த மாதிரி அப்பாக்கள் எல்லாம் கேட்கலாம் கொஸ்டின். எங்க அப்பா வந்து ஆணவ கொலை பண்ணுவாரு,
நான் சப்போர்ட்டிவா இருந்து முட்டு கொடுக்குறேன். அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தப்புனா தப்பு, போலீஸ்ல பிடிச்சி கொடுக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த அப்பாவும் அந்த மாதிரி எந்த அப்பாவும் தோள் மேல வளர்ந்த புள்ளைய அந்த மாதிரி பப்ளிக்லி ஹியூமிலேட் பண்ண உங்க ஃபேக் மாட்டாங்க. ஐடி கீழே லிசன்ல இருக்கு. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. உங்களுக்கு ஃபேக் ஐடி கீழே ஒன்னு லிசன்ல இருக்கு மைக் ஐடி. இது எனக்கு ஃபேக் ஐடியா? ஆமா, கொஞ்ச நாளாவே வருது. செலிபிரிட்டி எங்க இப்ப நீங்க செலிபிரிட்டி லிஸ்ட்ல வந்துட்டீங்க. சரிங்களா? இப்ப நீங்களும் தீபாவளியும் செலிபிரிட்டி. ஓகே, அடுத்து கிங்ஸ்லி சொல்லு கிங்ஸ்லி. பாலாஜி சார், நான் தான் வந்துட்டு அந்த பார்த்திபன் இஷ்யூவை நான் கொண்டு வந்தேன். அது எதுக்கு கொண்டு வந்தேன்னு மறுபடியும் சொல்றேன். நீங்க சொன்னீங்க அவரை வந்துட்டு அப்பாவை நாங்க வந்துட்டு சலிச்சுட்டு விட்டுருவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் அதுக்கு தான் நான் கேட்டேன், எந்த அப்பா அத்தனை பேர் முன்னாடி ஒரு பையன் அப்படி கேட்பாருன்னு நான் கேட்டேன். நீங்க அதை அப்படியே ரிவர்ஸ் ஆக்குறீங்க. நீங்க ஸ்பேஸ் ரெக்கார்டிங்க போய் இல்ல, அத இவனை பார்த்து கேட்க மாட்டாருல்ல. கேட்டேன் நானு. இப்ப அவர் இவனை பார்த்து கேட்டா நாங்க போய் சண்டை போட போறது கிடையாது. அத்தனை பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணுவார். அப்படி அவ்வளோ சீப்பா எப்படி இன்சல்ட் பண்ணுவார்? அந்த இடத்துல யுவன் சங்கர் ராஜாவை அவர் கேட்டிருந்தாருன்னா நாங்களாம் ஒன்றும் கேட்க போறது கிடையாது. இதே யுவனை அதே அத்தனை பேர் 10:30 மணி ஆச்சு. அது என்னமோ தெரியல. இவரு வேற நீ வேற சென்னைக்கு பார்க்க இதெல்லாம் இழுத்துட்டு வந்துட்டாரு. கபிலா, நான் உனக்கு போன் நம்பர் கொண்டு சொன்னேன். போன் நம்பர் முதல்ல குட்டியில இல்ல. எனக்கு ஒண்ணு புரியல பாலா சார். சென்னையில ஏங்க ஜெயிலர் படம் பார்க்க வரேன், டிக்கெட் கிடைக்குதா இல்லையானு கூட எனக்கு கடைசி நேரத்துல தெரியல. அப்படி கவுந்தடிச்சு உட்காந்துக்கிட்டு 6 மணிக்கு 7 மணிக்கு டிக்கெட் வாங்கிட்டு நான் மதியம் 12 மணிக்கு உட்காந்து சுத்திட்டு இருக்கிறேன். சென்னையெல்லாம் நமக்கு தெரியாது, ஏரியாலாம் தெரியாது, ஃப்ரெண்டு தான் தெரியும். சரிங்களா? அவனுக்கு தான் தெரியும். இங்க நான் போயிட்டு சுத்தி கித்தி நாளைக்கு டிக்கெட் காலைல 7 மணிக்கு ஷோ. இதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டைம் இருந்தா தான் வர முடியும். மற்ற தலைவர் ஃபேன்ஸ் வேற ஃபோன் பண்ணி எங்க இருக்க கபிலா, ஏது இருக்கு. இப்ப இந்த 4 நாள் ஃபுல்லா நான் பிஸியா தான் இருந்தேன். என் கூட இருந்த சில பேருக்கு தெரியும். அதாவது யாருக்கு இங்க இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. ஜிப்சி இங்க யாரும் இல்ல. மிச்சம் இருக்கிறவங்க, அதாவது நான் ஆஃப்லைன்ல அங்க பேசினவங்க அத்தனை பேருக்குமே தெரியும். என்னால போயிட்டு படுத்து 1.5 நாள் தூங்கலைங்க ஜெயிலரு. அவங்கள உண்மையா சொல்றேன், ஃபேக்டா சொல்றேன் பாலா சார். 1.5 நாள் தூங்கல. ஏன் தூங்கல? கேக்குதா? முதல் நாளுக்கு நைட்டு கிளம்பி, ஏன்னா எனக்கு கேளுங்க, அந்த அளவுக்கு வேலை. நீ ஏதோ சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வர மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்க கள்ளக்குறிச்சியில இருந்து நீங்க சென்னையில இருக்கீங்க சார். நீங்க சென்னை வாசி சார். எங்களை மாதிரி கிராமத்துல இருந்து கிளம்பி வந்தா உங்களுக்கு தெரியும் சார். இல்ல கபிலன், சரிங்களா? 4 பஸ் சார், 3 பஸ் மாறி வரணும். நீங்க வந்திருக்கீங்களா? இல்ல 3 பஸ் மாறி வரணும். உங்களை மாதிரி நான் உட்காந்து எஸ்ஐடிஸ்ல புக் பண்ணி டக்குன்னு ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு அந்த மாதிரி வர்ற கேஸ் கிடையாது. சரிங்களா? நான் 3 பஸ் மாறி தான் வரணும். ஏன் அதை பண்ண மாட்டேன்றீங்க? இல்ல ஏன் அப்படி வரீங்க? ஏன் புக் பண்ணி வர வேண்டியதுதானே சார்? ஊர்ல புக்கிங் எல்லாம் இருந்தா புக் பண்ண மாட்டாங்களா? 3 பஸ் மாறி தான் வரணும்னு சொல்றாங்க. ஏன் ஆன்லைன்ல இல்லையா? அதான் சார், நீங்களாம் எலைட் சார், உங்களுக்கு புரியல சார். இல்ல உங்களுக்கு நீங்க எலைட், உங்களுக்கு புரியல. இதுதான் பிரச்சனை. இந்த ரூரல் ஏரியால என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியல பாருங்க உங்களுக்கு. 2 பஸ் மாறி தான் சார் வரணும் நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு புரியல பாருங்க. ஞாபகப்படுத்தி விடாதீங்க. சரி ஓகே. பார்க்க கூடாது பாருங்க, பார்க்க கூடாது, மீட் பண்ண கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது பாலா. நீ அவாய்ட் பண்ண வந்திருந்தா ஒரு லஞ்ச் சாப்பிட்டுருக்கலாம், ஆபீஸ் சுத்தி அங்க ஆல்ரெடி அதத்தான் பண்ணி வச்சாங்க. வளைச்சு சாப்பிடறதுக்கு வயிற்றுல இடம் இருந்தா தானே. என்ன விளையாடுறீங்களா? வந்த உடனே முருகன் இட்லி கடைக்கு டேரா கூட்டு போயிட்டான். அங்க ஒருத்தன் சண்டைக்கு வேடம் கூப்பிடுறான், ஒரு பெரியப்பா பேரு விஜய சுந்தர்னு. இந்த கூட்டத்துல நான் எங்கடா வந்து நான் முருகன் இட்லி கடையில இருக்கிற முடிச்சு அங்க சேர்றான்ற. புரியுதுங்களா? நீ சண்டை போறதுக்கு தான் வந்திருக்கப்பா சிட்டிக்கு. இல்ல, என்ன காசி தேட்டர்ல வச்சு கட்டி போடுன்னு சொல்லி வீர வசனம் விட்டான் இல்லையா? 6:30 மணிக்கு காசி தேட்டர்ல நின்னல, அவனதான் தேடினேன், கிடைக்கல. அப்புறம் நான் கிளம்பி நான் படம் பார்க்க போயிட்டேன். நீங்களா புரியுதுங்களா? 6 பேரை வச்சுட்டு நான் படம் பார்க்கணும். டிக்கெட் வாங்கியாச்சு, சும்மா கிடையாது. பார்த்துட்டு அன்னைக்கு மதியம் லஞ்சு காசி வடபழனி ஏரியால அங்க போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி வர மழையில மாட்டிக்கிட்டேன். புரியுதுங்களா? 7 மணிக்கு படுத்து தூங்குறேங்க. ராத்திரி 10 மணிக்கு வெற்றி தேட்டர்ல உட்காந்து ஷோங்க ஜெயிலரு. மறுநாள் பாத்தீங்கன்னா அடுத்த ஒருத்தர் கேட்காம ரெஸ்டாரண்ட் புக் பண்ணிட்டாருங்க. அப்புறம் அவரை போய் மீட் பண்றேங்க. அன்னைக்கு சாயங்காலம் மறுபடியும் படத்துக்கு தான். கிட்டத்தட்ட 4 நாளும் படத்துக்கு தான் போனேன். கபிலன் ப்ரோ கேப்ல தேவர் ஹோட்டலுக்கு எப்ப போனீங்க சொல்லுங்க. நான் ஒருத்தர் அவாய்ட் பண்றேன்னு வச்சுங்களேன். சொல்றேன்
இல்ல ஆமா 4 நாள் 4 நாள் சென்னையில கிளம்பிட்டேன். இருந்தியா நீ? நான் ஏதோ 4 ஒரு நாள் நாள்ல கிளம்பி இருந்தேன்னு நினைச்சேன். இல்ல 4 நாள் 4 சென்னையில நாள் இருந்தேன். சென்னை சிட்டி. 4 நாள்ல இங்க சில நிறைய ரொம்ப நாளா பழகின நண்பர்கள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் நேர்ல பார்த்து பேசிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு ஹாய் பை யாராவது சொல்லிட்டு தேடியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது? என்னங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேடினியா? வேற யாரை தேடி அதான் தேவர் ஹோட்டல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேவர் ஹோட்டல்ல தேடினியா? டின்னர் சாப்பிட்டுருக்காப்லையே. இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேடினாரான்னு கேட்டேன். யாரு ஃப்ரெண்ட்ஸுங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன தேடினாங்க. சோசியல் மீடியா உங்க சோசியல் மீடியால ஒருத்தனை மட்டும் மீடியா தான் தேடினேன். சோசியல் மீடியால ஒருத்தனை மட்டும் தான் தேடினேன். குடி வருமான்னு சொல்லிட்டு அவன் தான் சிக்கல. அடுத்த தடவை வந்தா சொல்றீங்களா வேலை சார்? வாங்க உங்களை கூட்டிட்டு போய் காஃபி வாங்கி தரேன் ஏங்க 2 பேருக்கும். நீங்க வருங்க, நான் பீடாவே வாங்கி தரேன் பாருங்க. நல்லா செவக்கும். குடிவரமா கூட்டுருவாங்க. நான் பீடா வாங்கி தரேன், ஸ்வீட் பீடா செம்மையா செவக்கும். நான் செவக்க வச்சு காட்டுறேன். 420 பீடா தாங்க போடுவான். வன்முறை எல்லாம் வந்து என்னைக்குமே வந்து அப்படியா? தீர்வாகாது. கட்டி இல்ல தியேட்டர் வாசல வச்சு கட்டி வைப்பான்னு சொன்னானே. என்ன கட்டி வைப்பான்? எனக்கு என்ன பொண்ணு பார்க்க போறானா? பொண்ணு பார்த்து என்ன கட்டி வைக்க போறானா? மேபி இருக்கலாம், அதுக்கோசரம் கூட அப்போ சொல்லிருக்கலாம். புரோக்கர் தானே? அப்ப குடிவரமா புரோக்கர்னு வச்சுக்கலாமா? இனிமேல கார்த்திக் வர்மா புரோக்கர்னு வச்சுக்கலாமா? ஆனா உலகத்திலேயே அவனை அதிகமா நினைக்கிற ஒரே ஆள் நீதான். ஆமா, பின்ன புரோக்கர் நினைச்சு பாக்கணும். பொண்ணு பாக்குறாரு, நாளைக்கு சீர்சனம் பார்த்து நல்லா பார்த்து செஞ்சாருன்னா 10 பவுன் 20 பவுன் அந்த கெட்ட மாதிரி கேட்பாப்புல. பரவாயில்ல கபிலன், உனக்கு அவன் மேல ஒரு பாசம் இருக்கு. கபிலன் மேல பின்ன விஜய்க்கு அவ்வளவு முட்டு கொடுத்தான். அப்புறம் விஜய்க்கு அவ்வளவு முட்டு கொடுத்தான். அன்னைக்கு 1000 பேர் வந்தான். விஜய் இப்ப முட்டு கொடுக்கறது நிப்பாட்டினா பிஜேபிக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சான். 400 பேர் தான் இருக்கிறானுங்க ஸ்பேஸ்ல. அப்பா ஐயோ சொல்லி வாழல. அவனும் வாங்க என்னென்னவோ ட்ரை பண்ணி பாக்குறான். லிசனர்ஸை ஏத்தவே முடியல. அப்பா சரி, அதான் ஒரு வியாபாரம் பண்ணி பார்ப்போமே. சரி, நீங்க வேற ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி, நீங்க வேற அவனுக்கு முட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க. நீங்க ஒரு ஸ்பேஸ் ஒன்று போடுங்க. அந்த ஸ்பேஸ் ஒர்க்ல நீங்க ஹோஸ்ட் பண்ணுங்க, நான் வந்து நிக்கிறேன். 2 பேரும் 1 to 1. வேற யாரும் வேணாம். ஐயப்பன்னு சொல்லி கூட இருக்கிற எந்த ஐடியும் வேண்டாம். என்ன சொல்றீங்க? ஓகேவா? இல்ல கபிலன், நான் எதுக்கு உங்க 2 பேரும் சண்டையில வச்சு எனக்கு என்ன? ரஜினியை தொட்டா நான் தொடுவேன் அவனை. அப்புறம் இல்ல நீங்க என்ன வேணா தொடு, அது என்ன எதுக்கு நீங்க அப்புறம் அவனுக்கு முட்டு கொடுத்தல வரீங்க என்கிட்ட. அதுதாங்க உங்க 2 பேரையும் நான் ஸ்பேஸ்ல பேச வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம் போகுது? 10 நீங்க வர நீங்க எந்த அளவுக்கு ரீச்னு உங்களுக்கு தெரியாது சார். கபிலன் வியூஷிப்லாம் வராது கபிலன். ஒண்ணுமே எதுவும் சம்பாதிக்க முடியாது கபிலன். ஏங்க எதுக்கு நீங்க ட்விட்டர்ல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல அந்த எண்ணத்தை முதல்ல டிராப் பண்ணுங்க போல சார். தப்பா இருக்கு உங்க எண்ணமே. முதல்ல சினிமால சம்பாதிக்கிறது போதும் போல. எல்லாத்துலயுமே சம்பாதிக்கணுங்க. நமக்கு வாய்ப்பு கிடைச்சா சம்பாதிக்க வேண்டியதான். அதெல்லாம் கிடையாது. ரொம்ப நேரம் சரி, ராம் சார் ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருக்காரு. அவர் என்னன்னு கேட்பான் பாவம். ரொம்ப நேரம் போயிட்டு யாரு? ராம் சார். ராம் இல்ல நான் வந்து உங்களை வந்து குட்டையை குழப்பற நினைக்கிறேன். நீங்க பேசுங்க. நான் ஏதோ பேசுறேன். இல்ல அவர் அப்படிதான். அவர் இன்னைக்கு கொஞ்சம் அப்படிதான் இருப்பாரு. ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்லுங்க. நான் பாலாஜி சாருக்கு சைடா பேசதான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துங்க, எனக்கு வந்து தலைவரும் ராஜாவும் 2 கண்ணுங்க. அந்த 2 பேரையுமே என்னால அந்த சிம்மாசனத்துல இருந்து இறக்கவே முடியாது. அந்த பாயிண்ட்ல இருந்து வர்றேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து தலைவருக்கும் ராஜாக்கும் எதுவும் இல்லைன்னு தான் நான் இப்ப நினைக்கிறேன். ராஜா தலைவரை போஷிச்சு ரசிச்சு போட்ட மாதிரி உலகத்துல எவனுமே போட்டது. அடுத்த வாரிசு வீரா போயிட்டே இருப்பான். அவர் படத்தை சொல்லிட்டு வந்தோம்னா அப்புறம் நல்லவனுக்கு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. என் படத்தை போட்ட மியூசிக்கை விட கமலஹாசனுக்கு போட்ட மியூசிக் தான் நல்லா போட்டு கொடுத்துருக்காருன்னு தலைவரே சொல்லியிருக்காரு. பாத்துங்க, நோட்டீஸ் விடுங்க. அதெல்லாம் ஒரு ஜாலிக்கு பேசிக்கணுங்க. சார் இங்க யாருமே மியூசிக்கை பத்தி பேசவே இல்லை. நான் அடுத்தது வரேங்க. ஒண்ணுனா வரேன் ஜிப்சி சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, ராஜாக்கும் ரஜினிக்கும் கிடையாதுங்க. அவருடைய காப்பிரைட் பிரச்சனை வந்து he is legitimate in asking. அது எல்லாரும் ஒத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து வந்து 4 படம் போட்ட சிற்பி ஆகட்டும், கொஞ்சம் படம் போட்ட வித்யாசாகரோ இல்ல எல்லாரும் இன்னைக்கும் பெர்மனண்டா உங்களுக்கு ஃப்ளோ ஆஃப் மணி வந்துகிட்டே இருக்கு. சார் இங்க காப்பிரைட் கிளைம் பண்ற தப்பு பிரச்சனை இல்ல சொல்றேன் சார். எல்லாரும் காப்பிரைட் கிளைம் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் கபிலன். யாரோ பேசுறாங்க. நான் கேக்குதுங்களா? பாலாஜி கேக்குதான்னு தெரியல. ஓகே. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ராம் சார் அப்படியே லைன்ல இருங்க சார். அவரு ராம் பேசுறாரு. உங்களுக்கு கேக்குதா கேட்கலையா? பாலாஜி
அவர் எனக்கு லிசனர்லயே தான் இருக்காரு, அதனால அவர் கேட்கறது அவர் பேசுறது எதுவும் கேட்கல. நான் வேணா ஸ்பீக்கருக்கு போய் லிசனருக்கு போயிட்டு வரேன். இல்ல இருங்க ராம் ராம் நீங்க சார் resign பண்ணுங்க. கார்த்திக் ரவி வர்மா பத்தி ஏதாவது பேசுங்க வேணாங்க அது கேக்குதான்னு விட்டுருங்க. அது பாப்போம். அவரோட இது வாட் எவர் ஹி டஸ்ங்க. எனக்கு அதுக்கு எது சம்பந்தமே கிடையாது. தசா இல்ல அது நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, ஓகே சொன்ன மாதிரி ராஜா வந்து ரஜினிய போஷிக்கிற ஆளுங்க. அவர் போஷிச்ச மாதிரி எந்த பேரும் பண்ண முடியாது. ஓகே, அதை வச்சிருவோம். காப்பி ரேட்ல அவர் போட்ட நம்பர் ஆஃப் சாங்ஸுக்கு அவருக்கு வந்த ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மி. அதை இன்னைக்கு லேட்டா உணர்ந்து ஒரு கடுப்புல கூட எல்லாத்தையும் போய் ஏன்டா எல்லாரும் இன்னைக்கு என் பாட்டு யூஸ் பண்றீங்க, கரெக்டா காசு கொடுத்துட்டு பண்ணுங்கடான்றத அது கேட்கறாரு. தப்புன்னு யாரும் அவர் சொல்லி அவர் காப்பிரைட் கிளைம் பண்ணட்டும், தப்பு கரெக்ட் இல்ல. ஓகேங்களா? கரெக்ட் ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, மத்த எல்லாரும் ஐபிஆர்எஸ் மூலமா தெளிவா போய் வாங்கிக்கிறாங்க. சிற்பிக்கு இன்னைக்கும் காசு வந்துட்டு இருக்கு. அவர் போட்டது ஹிட் 10 ஹிட், ராஜா போட்டது ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹிட். சரி அப்ப வந்து அவருக்கு என்ன தோணுதுன்னா, அவர் ஐபிஆர்எஸ் ஏமாத்திட்டதுனால அவர் என்ன பண்றாரு, தனியா வக்கீல் மூலமா போகும்போது கொஞ்சம் ராக்கோட வெளியில தெரியுது, அவ்வளவுதான். மத்தவங்களுக்கு சைலண்டா காசு போயிடுது. ஓகேயா, அதையும் சைட்ல வச்சிருவோம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு அவர் வந்து தலைவர் என்னைக்குமே அவரு இறக்குனது கிடையாது. அதனால எனக்கு இதுல பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் பேசுறாருன்னு சொல்லி ராணா சொல்லிட்டு இருந்தாரு ஸ்டேஜ்ல. பாயிண்ட்டுக்கு வராங்க. சரி, அவரு கர்வமா பேசுறது பிடிக்கலன்றீங்க, அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். ஓகேங்களா, அவருடைய வித்யா கர்வம்ங்கிறது அவரு சாதிச்சது அவர் 24/7 அவர் மியூசிக்லயே இருக்கிறதுனால அவர் மைண்ட் நம்ம மைண்ட் மாதிரி திங்க் பண்ணணும்னு நினைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அதனால அவர் வந்து மேடையில பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு கபிலன். அந்த டைம்ல ஒரு உச்சக்கட்ட ஒரு நிலைமையில அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வேலை செய்யறவன் வர்றது வந்து கொஞ்சம் அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கும். அதை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு மேடையில? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு மேடையில? பண்றாருங்க கலையோட விதத்துல மூழ்கி போய். ராம் சார் இங்க பாருங்க, இது சத்தியமா ஏத்துக்க முடியாது. ஒருத்தன் குடிக்க தண்ணி இல்லன்னு சொல்லிட்டு மேடையில வந்து ஒரு தண்ணி எடுத்து குடிக்கிறான்னா அதால உங்களுக்கு வந்து இதாகுதுன்னா உங்க கம்போசர் ரூம்ல உட்காந்து பள்ளி பூரா கரப்பாம்பூச்சி எதுவுமே இல்லையா? அதால உங்களுக்கு மைண்ட்ல தொந்தரவு பண்ணலையா? அவர் இசை 24/7 அவர் மியூசிக் போடுறதுனால அவர் என்ன பண்ணாலும் ஏத்துக்கணுமா? ஆமா ஜமீனுக்கு தலை கும்பிடணுமா? அப்படிலாம் முடியாதுங்க. அதை விமர்சிக்கலாம், யாரும் தப்புன்னு சொல்ல. நானே சொல்றேன், அவர் அந்த வார்த்தைய அந்த நேரத்துல யூஸ் பண்ணது எனக்கே ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. அது தப்புதான். மனுஷனா மதிக்கிறவன் தான் மனுஷன். மனுஷனா மதிக்க தெரியாத மனுஷனே கிடையாது. அது வந்து நீங்க ஒரு எமோஷன்ல பேசுறீங்க. இருக்கிற எமோஷன் மத்தவனுக்கு இருக்காதா? எல்லாருக்குமே இருக்குங்க. அதான் நான் சொல்றேங்க, இவர் சாதாரண ஒரு லெவல்ல இருக்க நான் வந்து சின்சியரா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது 24/7 இல்ல ஊர் மட்டும் தான் உலகத்திலே இளையராஜா மட்டும் தான் 24/7 தூங்காமே மியூசிக் போட்டு இருந்தாரா? மனசாட்சியத்தோட சொல்லுங்க. கோவம் வருது இல்லைங்களா? இல்ல எதை வச்சு நீங்க நியாயப்படுத்த விரும்புறீங்க? அவரு மேடையில அவர் மியூசிக் போட்டு இருக்கும் போது அந்த ஓரத்துல ஒருத்தன் வாட்டர் பாட்டில இருந்து எடுத்து தண்ணி குடிச்சா அது தப்பு இல்ல, சரி அப்படிதானே? அந்த மொமெண்ட்ல அவர் அங்க மேடையில அத்தனை ஆயிரம் பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தி பேசுவாரு. அவன் ஒரு மாதிரியே கேவலப்படுத்தி பேசுவாரு. அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் போவான். நான் என்ன சொல்றேன்னா, அவர் பேசுனது வந்து அந்த மொமெண்ட்ல அது தப்பு. நான் இல்லன்னு சொல்லி இந்த மொமெண்ட்லயும் தப்பு தான். இல்ல ராம் சார், இந்த மொமெண்ட் இல்ல 100 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் தப்புதான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே நிலைமையில இருக்கிற நம்ம ஒரு சின்சியரா ஒரு இடத்துல இருக்கும்போது ஒருத்தன் வந்தா நம்ம கத்துவோங்க. அதை ஆபீஸ்ல கத்திருக்காங்க, நான் கத்திருக்கேன் ஆபீஸ்ல 4 பேர் முன்னாடி இமேஜ் இருக்கும்போது தப்புதான். அந்த இமோஷனை வந்து நம்ம புடிச்சிட்டு ஒருத்தருடைய இதை வந்து நம்ம இறக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன், அவ்வளவுதான். அது ஒரு இமோஷன் அந்த மொமெண்ட்ல அவர் பண்ணாரு. ஒரு மூமெண்ட் இல்ல, நான் 100 மூமெண்ட் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து நான் வீடியோ ப்ரூஃபோட எடுத்து காட்டுறேன். நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவருடைய நீங்க சாய் விசித்ரால எல்லாரோட இன்டர்வியூலையும் பாத்தீங்கன்னா அவர் எனக்கு ஃப்ரீயா மியூசிக் போட்டு கொடுத்தாரு. அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு, நீ இன்னும் ஞாபகம் இருக்கு, அவரை பார்க்க வந்தாருன்றதுக்காக பாலச்சந்தரும் மணிரத்னமும் இருக்கும்போது அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு இவர் போய் அந்த இன்னொரு ஒரு ப்ரொடியூசரோ அவரை போய் பார்த்துட்டு வந்தாரு. சோ அது பண்ணிருக்காரு. அதே மாதிரி நல்லது பண்ணா இன்னும் ஒரு தப்பு பண்ணலாம் அப்படிங்கிற அப்படி தப்பு பண்ணலான்னு சொல்லலைங்க ராணா சார். நான் என்ன சொல்றேன்னா, தப்பு நான் பண்ணலாம்னு சொல்ல வரல.
நான் என்ன சொல்றேன்னா ஒரு இல்ல மனுஷனோட நீங்க வந்து ஷேட்ஸ் you can't justify what he did I'm not there. justifying, ரொம்ப right? ரொம்ப I said தப்பான what ஒரு he சார் did is நல்ல wrong. ஹியூமனா இருக்கிறது ஃபர்ஸ்ட் முக்கியமா, நல்ல மியூசிக் டேரக்டரா இருக்கிறது முக்கியமா சார்? எனக்கு இந்த இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்களேன். யாருங்க நல்ல ஹியூமன்? எல்லாத்தையும் அந்த ஃப்ளா இருக்குங்க. இல்ல ஹியூமனா No, நம்ம சொல்லுங்க எல்லாருமே யாரு நீங்க யாரு நல்ல ஹியூமன் தான் சார். நம்மளாம் அந்த அத பத்தி நல்லவன்றத என்ன நீங்க எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவீங்க? நீங்க வந்து சார் இப்ப வந்து நீங்க வந்து தலைவர் வந்து மெடிடேஷன் பண்றவரு, ஆன்மீகத்துல ஊறி இருக்கிறவரு. நாளைக்கு வந்து நேத்து தலைவரை பத்தி தப்பா ஒருத்தர் அவரு முன்னாடியே ஒருத்தர் பேசும்போது ஒரு வணக்கம் வச்சுட்டு போனவருங்க, புரியுதுங்களா? அவரோட மெச்சூரிட்டி வேறங்க. அதான் நான் சொல்றேன். அவர் ஒரு அப்ப லெஜெண்ட். இளையராஜாக்கு அதான் மெச்சூரிட்டி சொல்றேன். வர வைங்கன்றேன், வேற ஒண்ணு இல்ல. அப்படி வர இல்ல வைக்கலன்னா ஒரு தயவு செஞ்சு வார்த்தையை ஷேடுங்க. விடாதீங்கன்றேன் இளையராஜாவை. See, நீங்க லெஜெண்ட், இப்போ நான் நீங்க லெஜெண்ட், நீங்க மியூசிக் போடுறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக, நீங்க அப்படி ஒரு சொல்லவே லெஜெண்ட் இல்ல. மியூசிக் போடுறன்றதுக்காக நீங்க சொல்றது எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போக முடியாது. இங்க அத மக்களுக்கு ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல அவருடைய பர்சனாலிட்டியில அவர் அந்த ஒரு பர்சனாலிட்டி where he gets annoyed by a disturbance. அது ஒரு சார் பர்சனாலிட்டி ட்ரெய்ட். சார் அவரு போறது தப்புன்னு கம்போசிங் நான் ரூம் இல்ல சொல்றேன். சார், அவர் மியூசிக் எங்க பண்றது கம்போசிங் ரூம் இல்ல, ஒரு ஓபன் ஸ்டேடியம் சார். அதுக்கு நீங்க பை பண்ணிருக்கீங்க, நீங்க டிக்கெட்டை வித்திருக்கீங்க. சில்வர், பிளாட்டினம், கோல்டு, பிளாட்டினம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 கேட்டகரியில் நீங்க டிக்கெட்டை வித்திருக்கீங்க. அங்க உங்களுக்கு ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் உங்களுக்கு செக்யூரிட்டி. அவனுக்கு எல்லாமே தண்ணி தாங்க கரெக்டுங்க. எடுக்குது சார். அவர் இளையராஜா வீட்டுக்கு முன்னாடி 2 போலீஸ்காரங்க நிக்கிறாங்க சார். என்ன சார் பண்ணுவீங்க அவங்க பாதுகாப்புக்கு? இல்ல கரெக்ட் தான். நான் குறுக்க வரும்போது நீ இந்த பக்கம் ஏன் போனேன்னு சொல்லி அவர் போய் திட்டுவீங்களா? உங்களுடைய பாதுகாப்பு, நான் உங்களுடைய என்ன சொல்ல மேடையில வரேன்? பாதுகாப்புக்கு நிக்கிறவங்க எப்படி சார் நீங்க எல்லாம் வந்து கரெக்டுங்க. கூப்பிட்டு வச்சு மேடையில கூப்பிட்டு வச்சு அத்தனை பேர் முன்னாடியா நீ இப்ப இந்த மாதிரி பண்றதுனால நான் எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுது தெரியுமா? 2 மணில இருந்து நான் இவங்க என்ன காத்துட்டு கேக்குறேன்? இருக்காங்க தெரியுமா? நானும் ரைட்டுங்க. கேட்கிறேன், ஒரே விடிய 4 பாயிண்ட். மணில இருந்து உட்காந்து ஸ்டேஜுக்கு செட்டு போட்டு இருக்கும் போது அங்க உட்காந்து இல்ல செக்யூரிட்டி வேலையை பார்த்திருப்பானே, அவனுக்கு எவ்வளவு இல்ல கடுப்பாகும் இல்ல சார்? பாஸ். நான் என்ன நீங்க ஒரே ஒரு ஜஸ்டிஃபை கேள்வி பண்ற கேட்கிறேன். மாதிரி இருக்கு ராம் சார். கரெக்ட் இது தான். நான் என்னால ஜஸ்டிஃபை ஏத்துக்க மாட்டேன், பண்ணல. சாரி, நான் என்னால எங்க இதை ஏத்துக்க முடியாது. வரேன்னா இல்ல ஒத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. பொறுமையா கேளுங்க. அவருடைய அது ஒரு இமோஷன் ஆஃப் அ ஹியூமன். லைக் மல்டிபிள் இமோஷன்ஸ் அண்ட் மல்டிபிள் பர்சனாலிட்டியில அது ஒரு இமோஷன். அவர் பல இடங்கள்ல எத்தனையோ விஷயங்கள்ல எத்தனையோ பேருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. ஒரு பாயிண்ட்ல அவரே சார் சொல்லியிருக்காரு, என்னுடைய இந்த சார் சார் பேச்செல்லாம் சார் சரிச்சுக்கிட்டு நீங்க இருக்கீங்க என்ன சொல்ல சொல்லியிருக்காரு. வரீங்க? இருங்க. அவர் காசு வாங்காம படம் இல்ல அவர் காசு வாங்காம படம் பண்ணாரு, இது பண்ணிருக்காரு, அதனால இவ்வளவு பண்ணிருக்கிற, அதனால அவர் கோவப்பட்டதை நம்ம நியாயப்படுத்தணும், அப்படித்தானே? கோவம்ங்கிறது ஒரு இமோஷனுங்க. நீங்க அவருடைய மொத்த தொழிலாளிங்க குவாலிட்டி சார், அந்த எல்லாமே கோவப்பட்டு தொழிலாளி தான். சரி தொழிலாளி தாங்க. எல்லாமே இப்ப தொழிலாளி நிறைய தான். பேர் சொல்லியிருக்காங்க ஒரு அவர் செட்டுல. அந்த முதலாளியா இருந்தாலும் தொழிலாளி ஃபர்ஸ்ட் தான். ஆஃப் ஆல் கண்டிப்பா கண்டிப்பா ஒத்துக்கிறேன். எல்லாருக்குமே ராம் சார் தேவை நான் ஆமா. தலைவர் எனக்கு ஒரே சொன்னதை ஒரு இந்த இடத்துல பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். முடிச்சிடுறேன். தலைவர் கேளுங்க. சொன்னதை நான் இந்த ஒரு இடத்துல பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். சொல்லிடுறேன். ராம் சார் நீங்க ஒவ்வொரு பாயிண்ட் என்ன தெரியுமா சொல்ல வரீங்க? நீங்க எப்ப வந்து நீங்க ஒரு விஷயம் இங்க பாருங்க, யூ கான் ஜஸ்டிஃபை I'm ஒருத்தர் not ஒரு நல்ல justifying. நான் என்ன சொல்ல இல்ல வரேன்னு கேளுங்க கபிலன். பொறுமையா சார் கேளுங்க. நான் கபிலன் முடிச்சிடுறேன். கேளுங்க, அவர் பேசுறதே கேட்க முடிச்சிருங்க மாட்டேன்றீங்க. கபிலன். அந்த சார் ஒரு சொல்லுங்க. இமோஷனுங்கிறதுங்க. இப்ப உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது இல்லையா? அது உங்களோட இமோஷன் தானே. உங்களுடைய மொத்த பர்சனாலிட்டி எனக்கு இந்த ஏன் ஒரு கோவம் கோவத்தை வந்துச்சுன்னு வச்சு கேளுங்க. எனக்கு ஏன் கோவம் வந்துச்சுன்னு என்ன கேளுங்க. எதுக்குங்க கேட்கணும்? நீங்க கோவம் ஏன் கோவம் அட வருது? பாலாஜி சார் கோவம் இருங்க, பாலாஜி வரக்கூடாதுல்ல? சார் அவரு ராம் சார் ஏன் பேச கோவம் விடுங்க வருது? பாலாஜி சார். நீங்களே குறுக்க இல்ல விட்டு பேசாதீங்க, கபிலன். இருங்க நான் பாலாஜி என்ன சார். அதே மாதிரி அவர்கிட்டயும் போய் ஏன் கோவம் வருதுன்னா மேபி அவர்கிட்ட ஒரு காரணம் இருக்கலாம். அந்த காரணம் உங்களுக்கு எனக்கு பிடிக்காம ஏன் இருக்கலாம். கோவம் ஆனா வருதுன்னு என்ன கேளுங்களா ராம் சார். உங்களுக்கு ஏன் கோவம் வருதுன்னு கேட்டா நீங்க காரணம் கேட்க சொல்லுவீங்க. மாட்டேன், கேட்க அட மாட்டேன். இருங்க நான் பாலாஜி சார், கேட்கிறேன். ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இல்ல கபிலன் முடிச்சிடுறேன். இருங்க ராம் சார், இதையும் கேளுங்க. சரி ஏன் கோவம் வருது சொல்லுங்க. ஏன் கோவம் வருது? ஏன்னா சிம்பிள், நேத்து வரைக்கும் அவர் காப்பிரைட் கிளைம் பண்ணும்போது இந்த இஷ்யூ சம்பந்தமாலாம் நான் எதுவுமே பேசல, சரிங்களா? அப்பெல்லாம் கம்பெனி என் வேலையை பத்தி தான் போனேன். கூலி படத்தோட காப்பிரைட்டு அந்த டிஸ்கோன்னு வர்றதுக்கு இவருக்கு காப்பிரைட் கிளைம் பண்ணும்போது எவ்வளவோ படத்துல இவருடைய பாடல்களை யூஸ் பண்ணும் போது இவரு இந்த மாதிரி எல்லாம் கான்ட்ரவர்ஷியலா வந்துச்சா? வரலங்க. அது ரஜினினாலேயே ஏத்தி சார் விட்டுருக்கலாம் எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க சார். That's not come. He might have been. He was a வரல normal person. எவ்வளவு வரல இருக்காருங்க அவர் முன்னாடி. வரல 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 இல்ல கபிலன், ஏன் வரல வரல அப்படி கிடையாது. கிடையாதுங்க. நிறைய இடத்துல அவர் நிறைய கேட்டிருக்காரு. படத்துங்கள்ல வரலன்னா இல்ல வரல. இந்த தலைவர் அளவுக்கு படத்துல கான்ட்ரவர்சி இல்ல தலைவர் பாலாஜி சார் இருங்க, படத்தினால பாலாஜி இது சார் ராம் சார் பாப்புலாரிட்டியா தெரியுது. இருங்க. இல்லன்னா நீங்க தெரிஞ்சிருக்காது. 2 பேரும் அதுதான் சேர்ந்து நீங்க எவ்வளவு ஒண்ணு படங்களுக்கு சொன்னீங்கன்னா அவர் நான் பதில் சொல்ல கேட்டிருக்காரு. முடியாது. நான் சொல்லி கபிலன் முடிச்சுட்டு நான் அப்புறம் ராம் உங்களுக்கு சார் பேச சொல்லிடுறேன். விடுங்க. உங்களுக்கு புரிய இல்ல வைக்கிறேன். கபிலன், உங்களுக்கு நீங்க வரலன்னு நீங்க தான் வரலையா? எப்படி சொல்றீங்க? தெரியாதுல்ல. எங்க எந்த அதுக்கு நடிகர் காரணம் சரி எல்லா ஓபன் கேக்குறேன், படத்துக்கும் ஓபன் நிறைய சவால், படத்துக்கு எந்த வந்திருக்கு. நடிகரை நீங்க கூப்பிட்டு வச்சு நிறைய படத்துக்கு ஏர்போர்ட்ல வந்திருக்கு. மைக்க வச்சு கூலினதுனால கபிலன் கூலினதுனால எந்த அது இடத்துல பாப்புலாரிட்டி இது வரைக்கும் நடிகரை ஷூட்டிங் முடிச்சு டயர்டா வராரு, அவரை கார்ல வரவில்லை நிப்பாட்டி வச்சு மைக்க பிடிச்சி இளையராஜா காப்பிரைட் கிளைம் பண்ணிருக்காரு, உங்க கருத்து என்ன சார்னு எந்த நடிகர் கேள்வி கேட்டிருக்காங்க? கமலஹாசன் கேள்வி கேட்டிருக்காங்களா? பார்த்திபனை கேள்வி கேட்டிருக்காங்களா? லோகேஷ் கனகராஜ் கேள்வி கேட்டீங்களா? அப்ப என்ன வெங்கயத்துக்கு ரஜினி மட்டும் கேள்வி கேக்குறீங்க? கபிலன் அது
இந்த கபிலன் இஷ்யூவை அது மீடியா கிட்ட கொண்டு மீடியாவுக்கு போனது தானே யார் சார்? கேட்கணும். இந்த இஷ்யூவை மீடியா கிட்ட கொண்டு போனது யாரு? மீடியாக்கு லீக் என்னங்க பண்ணது யாரு? இது கதையா இருக்கு? இளையராஜாவோட ஒரு மேனேஜர். செயல் இளையராஜாவோட நடக்குது, செயல் தான் லீக் அது ஆச்சு. வந்து ஓப்பனா கேட்கறேன், மீடியா இளையராஜா எடுத்து பண்ணது தப்பு. கேக்குதுன்னா இளையராஜா நீங்க மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான் மீடியா தானே தலைவரை கேட்டாங்க. சார். இளையராஜா மன்னிப்பு கேட்கணும் சார். ஆமா சார், முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க சொல்லி. இங்க இளையராஜா வந்து மியூசிக் போறாரு, 20 உட்காந்து மியூசிக் போறாரு. அவர் இவ்வளவு உதவி செஞ்சாரு. அவரோட பல ப்ரொடியூசருக்கு வந்து காசு வாங்காம படம் பண்ணாரு. என் தலைவர் கூட தான் காசு வாங்காம நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு. கபில் ப்ரோ 2 மினிட்ஸ் டைம் கொடுங்களேன். ஒரே சொல்லுங்க நிமிஷம் இருங்க. ராம் சார், நீங்க ஜெயஸ்தாஸ் வந்துட்டு அவரோட வாய்ஸுக்கு இங்க நிறைய பேர் வந்துட்டு பயங்கர அடிக்ட். அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பா. எஸ். அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய ஐயப்பன் பக்தன்னு எல்லாருக்குமே இங்க தெரியும். ஹி இஸ் டிவோட்டட் டு. எஸ். ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன். அவர் வந்துட்டு ஐயப்பன் கான்சர்ட் வந்துட்டு பண்றாரு, நிறைய இடத்துல பண்ணுவார். சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிற ஐயப்பன் கோவில் முன்னாடி அங்கே நடக்கிற ஒரு கான்சர்ட் அது. அவர் வந்துட்டு பண்ணுறேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு வந்து பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த கோயிலில் அவங்க பண்ணப்போ வந்துட்டு அவங்க தான் ட்ரூப் செட் பண்ணாங்க. இந்த கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் வெஸ்டர்ன் பேண்டு ட்ரூப் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு ஒயிட் அண்ட் பிளாக்ல ஷூஸ் போட்டு அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. அண்ட் இட் இஸ் பெய்ட் கான்சர்ட். மக்கள் வந்துட்டு 10 ரூபாவோ என்னமோ கொடுத்து தான் அந்த இதுக்கு வந்தாங்க. அப்போ அரேஞ்ச் பண்ணி வந்தப்ப அவங்க ஷூஸ்ல மேலே ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அவங்க இவர் வந்துட்டு மேலே ஏறிட்டு அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவர், இவர் பாடுற நேரத்துக்கு மேலே ஏறி வந்துட்டு அவருக்கு அவங்கள அங்கே வச்சு அவர் திட்டினார். அவருக்கு அவ்வளோ கோவம். நீங்க வந்துட்டு ஷூஸ் போட்டு இங்க இந்த சாமி பாட்டு பாருங்களேன், அத்தனை பேர் முன்னாடி திட்டிட்டு அவர் அங்கிருந்து இறங்கி போயிட்டார். நான் பாட மாட்டேன்னு இறங்கி போயிட்டார். போயிட்டு மறுபடியும் வந்தவர் யாருமே அவரை கூப்பிடல. அவரே மறுபடியும் வந்து, நான் உங்களை திட்டிருக்க கூடாது இத்தனை பேர் முன்னாடி, நீங்க இந்த ஷூஸை கழட்டிட்டு வாங்க, நம்ம இத பண்ணுவோம்னு சொல்லி பண்ணாரு அவர். அது வந்து அவருடைய என்ன கோவம் இருந்துச்சோ. கண்டிப்பா சார், அதே இவருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா கிங்ஸ்லி, நீங்க கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னு நான் சொல்றேன். அதாவது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு இமோஷன் இருக்கும், ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. எத்தனையோ இன்டர்வியூ நான் கேட்டிருக்கேன். ஹரியோ இவரு KS ரவிக்குமாரோ அசிங்கமா அசிஸ்டன்ட்ட பப்ளிக்ல வச்சு திட்டுவாங்களாம். ஓகே, எல்லாருக்குமே அந்த ஒர்க்கும் போது, அதுவும் கலையில இருக்கவங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த கலையில இருக்கிறவங்க கோவப்படுறது வந்து நியாயம்னு சொல்ல மாட்டேன், அது நடக்கும். சார், அதை ரெக்டிஃபை பண்றது ஒரு ஆர்டிஸ்ட போட்டு அடிச்சா நம்ம இதே சோஷியல் மீடியால அந்த டைரக்டரை போட்டு அந்த கழுவி ஊத்துறோம் இல்லையா? அது அவரோட இமோஷனுங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே நாளைக்கு KS ரவிக்குமார வந்து யூ பிரைஸ் ஹிம் as a talented artist. பர்சனலா உங்களுக்கு பிடிக்கலாம், எனக்கு பிடிக்காம இருக்கலாம், ராணாக்கு பிடிக்காம இருக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு இமோஷன். இல்லங்க, நான் கேட்க முடிச்சிடுறேங்க. சோ ஜேசுதாஸ் யார் சொன்னா KS ரவிக்குமார் ஒர்க் பண்ணலன்னு? யாரு இந்த பாட்டுக்கு ஒர்க் பண்ணாரு இல்லையா? மல்லிகை மொட்டு மனசு 2 பாட்டு. என்ன சொல்றீங்க? ஏதோ ஒரு காலத்துல ஒரே ஒரு பாட்டு மட்டும் எடுத்துட்டு வந்து கவிலன் என்ன சொல்ல வரீங்க? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்து நெக்லிஜென்ஸ் பத்தி பேசுறீங்க. அதாவது இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு ஆர்ட்லயோ இல்ல ஃபார் தட் மேட்டர் என்ன ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் நம்ம சப்பார்டினேட்ஸ் வந்து ஒரு தப்பு பண்ணும்போது கோச்சிக்கிறது அது வேற. அது மொமெண்ட்ரி ஏங்கர் வந்துட்டு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இங்க இந்த டாபிக் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். இங்க அவர் வந்து தண்ணி தாகம் எடுக்குதுன்னு வந்திருக்காருங்க. அவ்வளவுதான். அவர் ஒர்க் பண்ற இடம் தானங்க ஷூட்டிங்ல ஒரு டைரக்டர் திட்டுறாருன்னா ஒரு மனுஷன் தாகம் எடுக்குது, தண்ணி வேணும்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஓரத்துல தண்ணி எடுத்து குடிக்கிறானா? அங்க ஒண்டிதான் தண்ணி இருக்குமா? தண்ணி அங்க இருக்குமா? கபிலன் என்ன செக்யூரிட்டியா இருக்கிறவங்களுக்கு அங்கதாங்க தண்ணி இருக்கும். பக்கத்துல போட்டு போக முடியாதுங்க. அந்த ஸ்டேஜ்ல செக்யூரிட்டியா இருக்கிறவங்களுக்கு அந்த செக்யூரிட்டியா யாரு அதுதான் நீ வந்து ஒரு ஈவென்ட் எப்படி நடக்கும்னே தெரியல.
ராணா சார் நான் ஒர்க்ல உங்களுக்கு இன்டர்ஃபியர் சொல்றேங்க. பண்ற இல்ல மாதிரி ஒரு இல்ல. ஈவெண்ட்டை வந்து ராணா சார் ஒரு ஈவெண்ட்டை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆமா உனக்கு ஆமா கபிலன். ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி நீங்க பக்கத்துல செக்யூரிட்டி இல்லாம தான் நீங்க வைப்பீங்க சுத்தி பாலாஜி சார் ஸ்டேடியம் சுத்தி. நான் அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். இல்ல இல்ல நானு ப்ரோ, நீங்க ஜேஸ்டாஸ் இதே பண்றது மாதிரி ஒரு நீங்க பண்றது இன்சிடென்ட் ஊரே அவர் இதே கண்டிப்பா மாதிரி கிங்ஸ்லி பண்ணாரு. நீங்க புது பண்றது ஆர்டிஸ்ட் அவங்களை கண்டிப்பா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி வந்து அப்பாலஜைஸ் பண்ணாரு. அத்தனை அது பேர் முன்னாடி அவருடைய ஒரு பண்ணி ஷோ தன்மைங்க கண்டினியூ பண்ணாரு. கிங்ஸ்லி சார், அது அவருடைய தன்மை கிங்ஸ்லி. அது வந்து அவருடைய ஒரு இல்ல பர்சனாலிட்டி அப்புறம் இல்ல ஏன் சார் இவருக்கு மட்டும் ராம் சார் எக்ஸப்ஷன் வைக்கிறீங்க சொன்னார்ல, எல்லாரும்? இல்ல ராம் சார் சொன்னார்ல, இப்போ ஜேஸ்டா சார் பண்ணார் அப்படி. இப்போ எவ்வளோ டேரக்டர் நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க ஷூட்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு இதா ஒன்று டிஸ்டர்பன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏன் கத்துறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் முதல்ல. அந்த மொமெண்ட்ரியில இவ்வளோ பேர்னோட பணம் டைமு விரயமாகும். நீங்க ஏதோ அது ஒன்றுனால ஒரு ஒரு 5 பிளர்ட் நிமிஷம் ஆஃப் போச்சுன்னா கூட ஆங்கருங்க, அவ்வளவுதான் சார். அந்த மொமெண்டம் அத மாதிரி தான் அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா இவ்வளோ பேர் லட்சக்கணக்கில் பேர் கேட்கறாங்கன்ற ஒரு மொமெண்டம். அது அவரை அப்படி மனிதத்தனத்தோட பார்த்தா அது இல்ல தப்பு. மனிதத்தனத்தோட அது இந்த பண்ணியிருக்க வேண்டாம். மேட்டர் ஆஃப் பட் ஃபேக்ட் ஆனா அவரு அத ஆனா பிரச்சனை ஆக்கும்போது தான் இன்னும் டைம் போயிருக்கு. இவரை போய் ரைட்டுங்க. தண்ணி ஆ, வாங்கிட்டு இல்ல குடிச்சிட்டு இல்லங்க போயிருந்தா இல்ல இன்னும் இல்ல டைம் போயிருக்காது. இல்ல இல்ல ராணா அதோட சார் இல்ல நான் முடிஞ்சு உங்களுக்கு இல்ல சொல்றேன், இல்ல அப்படி உங்க இல்ல வீடியோ அப்படிலாம் ராணா நீங்க அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதோ ஒன்று நீங்க நடக்கும்போது போங்க அவங்க ராணா, டைரக்டர் கத்துறாங்கன்னா எதுக்கு கத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க போங்க. அப்ப அவங்க கத்தும்போது அது டைம் இன்னும் விரயம் இல்ல ஆகாதா? சார், அப்ப அந்த செக்யூரிட்டி அவங்க வந்துட்டு ஒர்க் அந்த டிஸ்டர்ப் ஃப்ளோ ஆகும்ல. இது ஏதாச்சும் வந்து ஒர்க் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர்ட் ஏதாச்சும் இல்ல. இன்டர் பண்ணாரா இது அவரு? வந்து ஒரு 9 to 6 ஜாபா இது சார் சொல்லுங்க. அப்ப நான் தான் கேக்குறேன், அந்த இது ஒரு இல்லங்க செக்யூரிட்டி கிரியேஷன் வந்துட்டு இல்லையா? அந்த கிங்ஸ்லி ஆர்டிஸ்ட் யாரையாச்சும் இன்டர் பண்ணாரா? இல்ல இல்ல இல்லங்க. சி இல்லங்க கிங்ஸ்லி உங்களுக்கு அவரு புரியுதுங்க. அவரு அவரு நீங்க ஒரு நீங்க இந்த மாதிரி நீங்க அது நீங்க அந்த இந்த அந்த மாதிரி முட்டு மொமெண்டமே கொடுத்தீங்கன்னா நான் புரியல இப்ப நான் உங்களுக்கு. கேள்வி கேட்பேன். அவர் இல்ல யாராச்சும் அங்க கிங்ஸ்லி இல்ல இன்டர் இல்லங்க பண்ணாரா பேசுறேன். அந்த கண்டிப்பா மொமெண்டமே உங்களுக்கு பாலாஜி புரியல. சார், நான் இதான் கேக்குறேங்க, ராணாக்கும் கிங்ஸ்லிக்கும் சேர்த்து கேக்குறேங்க. நீங்க வந்து ஒரு ஒரு ராணா உங்க வீடியோஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். இல்ல ஓகே, நீங்க கபிலனுக்கும் கேளுங்க. எல்லாரும் பொதுவாவே கேக்குறாங்க. நீங்க வந்து ஆ, ஒரு ஆ, உச்சகட்டத்துல வந்து ஒரு ஆ. நானும் பெர்ஃபார்மன்ஸ் வரேன். பண்றீங்க சார். நான் ஓகே, மனுஷனா எல்லாரும் நடந்துக்கு வாங்க. போறேன். நான் இல்லங்க உச்சகட்டத்துக்கு நீங்க வந்து போனாலும் சரி நான் மனுஷனா நடந்துப்பேன் முதல்ல. இருங்கங்க, அந்த டைம்ல ம். ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, உங்களால சொல்ல முடியாது. அவங்க யூ ஹவ் அப்படிலாம் நாட் இல்லையே, பீன் தேர். டிஸ்டர்ப் பண்ணாலும் ஓரளவுக்கு நான் கண்ட்ரோலா இருப்பேங்க. வி டோன்ட் நோ. எங்கங்க நீங்க உங்க ராம் சார் ஸ்பேஸ்ல வந்து பேசினாலே ரஜினி திட்டுறீங்க. தொட்டா திட்டதான் நீங்க வந்து செய்வேன். கண்ட்ரோலா இல்ல இல்ல இருக்கான்னு ரஜினி சொன்னா பத்தி என்ன நம்ம தப்பா இருக்கீங்க? பேசும்போது வேடிக்கை மனுஷனா பார்த்துட்டு இருந்தா இருக்கன்றீங்க. இல்ல ராம் சார் உங்களுக்கு நான் ஒரு நிமிஷம் ராணா, ஒரு நிமிஷம் ராணா, சாரி. நல்லா கேட்டுங்க. ரஜினி பத்தி ஒருத்தன் தப்பா பேசும்போது இங்க இருக்கிற ஒரு ரஜினி ஃபேன் இந்த நேம் ஆஃப் கால் ஐம் ஆல்சோ ரஜினி ஃபேன் அப்படின்னு சொல்ற ஐடியா அங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அந்த ஐடியா அப்படிதான் திட்டுவேன். ஏன்னா நான் ரஜினி ரசிகன், சரிங்களா? சி கபிலன் சார், நான் ரஜினிக்கெல்லாம் ஆளை அடிச்சிருக்கேங்க அந்த வயசுல. இப்ப வயசாயிடுச்சு, எனக்கு வேற மைண்ட் சார் நான் இல்ல 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 நான் ஓகேங்களா. அது சார் அது உங்க இது அதுதான் நான் உங்களுடைய சொல்லிட்டேங்க, கெப்பாசிட்டி. எனக்கு 2 உங்க கண்ணுங்க. நீங்க கெப்பாசிட்டி 2 கண்ணு நீங்க மாத்தவே முடியாதுங்க. நீங்க நீங்க கண்ணை மாத்த போட்டு வேணாம் கட்டிங்கன்னா சார். அவ்வளவுதாங்க சொல்றேன். நீங்க யாருக்காகவும் நீங்க சார் மாற வேணாம். மாத்த வேணாம் ஆனா சார், மனுஷத்தனமா கான்ட்ராக்ட் இருக்கும். வந்துச்சுன்னா ஆபரேஷன் ஏதாவது பண்ணிக்கோங்கன்றோம். ராம் சார் ராம் சார் ராம் நீங்க சார் வேற. ராம் ஓகே, சார் ராம் சார் இங்க பாருங்க ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நல்லா சொல்லுங்க. புரிஞ்சுங்க. நீங்க எவ்வளவு பெரிய டேலண்ட் பர்சனா இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல சரி போனா நீங்க ஒரு வீட்டையே நீங்க ஹனுமான் மாதிரி நீங்க வந்து ஒரு மலையே தூக்கி நிமித்துற அளவுக்கு டேலண்ட் இருந்தாலும் சரி, மனுஷனா நடந்துக்கணும். சரி, நான் உங்கள்ட்ட ஒரு அத்தனை கேள்வி ஆயிரம் பேர் கேட்கறேன். முன்னாடி தப்புனா சரி தப்பு தான். அது இளையராஜா மட்டும் இல்ல. நீங்க வந்து சரி ஏங்க தப்பு. அவ்வளவு ம். சார் சார் இங்க பாருங்க, நீங்க இந்த ஜஸ்டிஃபை பண்றீங்க பாத்தீங்களா? அவர் இல்ல 24 ஜஸ்டிஃபை ஒரு இல்லைங்க, நான் உங்களை ஆர்டிஸ்ட். கேட்கிறேன் ஒரே கேள்வி கபிலன், ஒரே கேள்வி. இத வச்சு அவரோட மொத்த பர்சனாலிட்டியும் பேடுங்கிறீங்களா? இது மட்டும் இல்ல, கூட பிறந்த சரி, இத 5 விஷயம் தங்கை இருக்கு, அமரன் 6 முதல் கொண்ட விஷயம் சார் சார் இருக்கு. சார் சார் இருங்க இருங்க இருங்க. அவர் எந்தெந்த சொல்லுங்க. இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு இப்ப நான் உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்றேன். கேக்குறீங்களா? சொல்லுங்க. சரி ஓகே. நான் ஆரம்பிக்கட்டுமா? சரி சொல்லுங்க. அவர் ஆரம்பிப்பாரு, அடுத்து நான் சொல்றேன். இல்ல ஐயா, ஒரே நிமிஷம் டீம் செக் பண்ணிக்கோங்க. இந்த 96 படம் வந்து நம்ம கோவிந்த் வந்து ரைட்ஸ் வாங்கி தான், திங்க் மியூசிக் கிட்ட ரைட்ஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணிக்காங்க, கரெக்டுங்களா? அதை வந்து அவர் வந்து பேட்டியில் சொல்லும் போதும் நான் அவர் எனக்கு குருவா தான் நான் அவரை நடிச்சிருக்கேன், அவர் மூலமா தான் நான் கத்துக்கிட்டேன்றதும் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு, கரெக்டுங்களா? கண்டிப்பா. அதை நம்ம ஐயா கிட்ட தெரியும். ஆமா, அதை நம்ம ஐயா கிட்ட நம்ம ஐயா கிட்ட இதை பத்தி கேட்கும்போது இவங்களுக்கெல்லாம் புதுசா டியூன் போறது ஆண்மையே இல்லை அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல அவசரப்படவும் தேவையில்லை, கோவப்படவும் தேவையில்லை. யாரும் டிக்கெட் வாங்கி இல்ல, யாரும் டிக்கெட் வாங்கியும் நிக்கல, நேர விரயமும் கிடையாது. ஏன் கண்டினியூஸா இதே ஃபார்மேட்ல இருக்கிறீங்கன்னா சொல்றோம், எங்களுக்கு தொடர்ச்சியா இப்படியே தான் வருது. இது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, கரெக்டுங்களா? அடுத்தது அவரோட தம்பி கங்கை அமரன், தேவர்மன் மியூசிக் படம் நான் தான் டைரக்ட் பண்ண வேண்டியது. இதை வேணா உங்களுக்கு லிங்க் வேணா கூட நாங்கள் எடுத்து டிஎம் பண்ணி விடுறேன், அவரே பேசினது தான்.
சரி கடைசி வரைக்கும் போயாச்சு. கடைசியில எங்க அண்ணா தான் பூந்துக்கு எடுத்து விட்டாரு. அவனுக்குலாம் என்ன தெரியும், அவனுக்குலாம் ரைட்டு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டாரு. ரைட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? இல்ல அது அது தேவர் மகன் இல்லைங்க, அது இன்னொருத்தவங்க அதிவீர அதிவீர பாண்டியன் வரவங்க, இல்ல பட் தட்ஸ் ஓகே. அது வேறங்க. இல்ல இல்ல அதான் அ- இது இருங்க தப்புங்க. இருங்க 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 நீங்க தப்புன்னு இருங்க சொல்லும்போது நான் இருங்க கரெக்ட் பண்ணங்க. முடிக்கவே இல்லையே, முடிக்கவே இல்லை. சரி இப்ப நல்லா கேட்கும் காது. ம் இருங்க இருங்க, நான் பேச உங்களுக்கு முழுசா கேட்கவே கூடாது. இருங்க. அந்த டைம்ல தான் தேவர்மன் வந்துச்சு. அந்த டிஸ்கஷன் அந்த படத்தை டிராப் ஆயிடுச்சு. அப்பதான் இப்படி தேவர்மனா வரும் அது. கரெக்ட்டுங்களா? எக்ஸ் ஒய் இசட் என்னோட இருந்துட்டு போட்டோம். படம் பேரு நடந்துச்சா இல்லையா, பண்ணாரா இல்லையா, அது சொல்லுங்க. ரைட்டு பண்ணாரு பண்ணாரு தப்பு தான். பண்ணாரு. ம் கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி இப்போ அடுத்தது 1 2 அனுப்பி விடுறேன், ம் வரும். அடுத்தது ஆரம்பிங்கப்பா. சரி நீங்க இல்ல இல்லைங்க, சொல்லுங்க. அது ம் பண்ணாருங்க, அது தப்புன்னு சொல்ல யா முடியாதுன்ற நான். என்னங்க இருங்க நீங்க பாலாஜி, சொல்ற ராம், எல்லாமே எனக்கு ஒரு வந்து பாயிண்ட் இருக்கு. இல்ல நீங்க என்ன சொல்லுங்க. நினைக்கிறீங்க, அவருக்கு மட்டும்தான் இல்ல இல்ல அப்படி இல்ல கிடையாது. மசாலா இருக்கு, எனக்கு புரியல. மத்தவனுக்குலாம் மசாலா இல்ல இல்லன்றீங்க ராம் பாத்தீங்களா? ராம் அது இல்ல வேணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வேணா இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல ஆஃப் இல்ல ஆல் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவருக்கு ஒண்டிதான் அப்படி கிடையாது இருக்குன்னு வேற யாரு நினைக்காதீங்க. அப்படி வேற சொல்லவே யாரு நிறைய இல்லைங்க. பேருக்கு இருக்கு. வேற யாரு எல்லாருமே வேற யாரு உங்களுக்கு வெளியில வேற யாரு தெரியல, அதனால வந்து வேற நீங்க யாரு அப்படி வெளியில வேற நினைக்கிறீங்க, வரல. யாரு அவ்வளவுதான். அவர் இதை வந்து வெளி வெளியில தெரியுது, நிறைய பேர் இது எக்ஸாக்ட்லி வெளியில சரி தெரியல. வேற மிகப்பெரிய யாரு நடக்குதுங்க இண்டஸ்ட்ரியில. சரி உங்க சொல்லுங்க. பாலாஜி அப்புறம் சார் இப்ப கபிலன் ஜிப்சி பிரதர், சொன்ன மாதிரி எவ்வளவு எங்க ஒரு பேர் 4 இருக்குங்க. சொல்லுங்க. கபிலன் ஒரு கபிலன் 4 எதுவும் பிரதர், மியூசிக் வந்து டேரக்டர் சொல்லுங்க. பப்ளிக்ல சொல்ல எம்.எஸ். முடியாது விஸ்வநாதனை கபிலன். சொல்லுங்க. கபிலன் நான் அது வெளில சொல்ல முடியாது கபிலன். ராணா கிட்ட இருந்தா கேளுங்க, தானே ராணாக்கு சொல்றதுக்கு. தெரியும் எல்லாமே. இல்ல ராணா இல்ல அப்படி இண்டஸ்ட்ரியில கிடையாது. இருக்கிறாரு, எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அதனால அவருக்கு உங்களுக்கு தெரியும். வெளியில அவரை கேளுங்க. சார் இளையராஜா நீங்க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்படின்னு சொன்னா, அவரு கொடுத்த பேட்டியிலேயே இருக்கு அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல மத்த மியூசிக் டேரக்டர் தான் பண்றாங்க, அதனால கண்டுக்காதீங்க. என்ன புரியல, என்ன அப்படி கண்டுக்கல? இல்லைங்க. இவங்க கொலை மத்த செய்யறாங்க, மியூசிக் மத்தவங்க டைரக்டர் கொலை எல்லாம் செய்யறாங்க, பண்ணலங்க. அதனால எல்லாம் கண்டுக்க விட்டுருங்க. இல்லங்க, என்னன்னா நீங்க மத்த மியூசிக் டைரக்டர்னு வந்து யாரா சொல்லல. நிறைய பேர் முட்டு இண்டஸ்ட்ரியில கொடுக்கலாம். இருக்கிறவங்களே இங்க கூட பாருங்க, அந்த முட்டு மொமெண்டம்லாம் கொடுக்கலாம். ஒண்ணு ஆனா எல்லா திட்டுவாங்க. மரண முட்டுலாம் ஃபீல்டும் கொடுக்க பாலாஜி முடியாது. சார். இல்லங்க எல்லா திட்டுறதுக்கோ ஃபீல்டும் பாலாஜி இல்லங்க, சார். திட்டுறது ராம் சார், பாலாஜி ராம் சார் சார். மியூசிக் மட்டும் இல்லைங்களா? நான் வந்து எல்லா மியூசிக் டைரக்டர் ஒண்டி ஆ, சொல்ல, சரி, நிறைய ரொம்ப பேரை நாள் சொல்றேன். கழிச்சு நீங்க வந்திருக்கிறாரு. டெக்னீஷியன்ஸ் வெளியிலே எல்லாருமே இவா வாங்க இருக்கிறத பாலாஜி சொல்லுங்க. நான் சார். சொன்னேன். இல்ல ஒரு சொல்லுங்க இவா. ஒரு இல்ல பாஸா இருக்கான், மத்தவங்க ஒரு எம்எல்ஏ பண்றதுதான் இருக்காரு. இவரும் பண்றாரா? இல்லங்க ஒரு எம்எல்ஏ இருக்காரு. ஆமாங்க, அவரும் அவ்வளவுதான் ஹியூமன் தானங்க. அவ்வளவுதான். அப்ப மத்தவங்க பண்றதுதான் அவரும் பண்றாரு. அவ்வளவுதான். எங்களுக்கு ஆமா அப்போ நார்மலா தான் தெரியுது. ஆமா, அவர் ஹியூமன் ஆமா இல்லைன்னு நார்மல் யாராவது இல்ல இல்ல உங்களை சொன்னாங்களா? எங்களுக்கு யாருங்க அவ்வளவுதான் வசதி நார்மலா பார்க்க தெரியுது, சொன்னது? அவ்வளவுதான் விஷயம். உங்களை யாருங்க வசதி ஆமாங்க, பார்க்க அவரு சொன்னது? நார்மல் தாங்க, ஹியூமன் தாங்க அவ்வளவுதாங்க. அவரு. அப்படி அந்த நடந்து ஹியூமன் பண்ற அப்படி தப்ப வந்து நடந்துக்கணும். ஆமா, சுட்டி சொன்னா காட்டணும் உங்களுக்கு சார். மட்டும் இருக்கிற பத்தாது. இளையராஜா அவ்வளவுதான். ஹியூமனா உங்களுக்கு நடந்துக்கணும். இருக்கிற அவருக்கு ஆன்மீகவாதியா அது இருக்கிற நடந்துக்கிட்டவரு, உங்களுக்கு எனக்கு இருக்கிற அதே ஆன்மீகவாதியா கோபம் தான் நடந்துக்கிறவரு, தான் அவருக்கு ஒரு உண்மையான கோபம். ஆன்மீகவாதியா நடந்துக்கணும். ஆன்மீகவாதி மாதிரி நடிக்க கூடாது. சொல்லுங்க இவா. சி இல்ல ஃபர்ஸ்ட் யாருமே ஆஃப் ஆல் வந்து பியூர் ஆன்மீகம்லாம் கிடையாது. ஆன்மீகவாதின்னு வந்து அவன் இன்டர்னலா இருக்கணும். நான் வெளியில ஒருத்தன் ஆன்மீகவாதி கிடையாதுங்க, நான் ஆன்மீகவாதின்னு மனசுல சொன்னாலே அது இருக்கும்னு தவறு. நினைக்கிறேங்க. நான் சரி ஆன்மீகவாதினா ஒரு 40 அதுதான் வயசுக்கு மேல நான் கபிலன். ட்ரை பண்ணிக்கிறேன். தலைவரை சரிங்க. பார்த்துட்டு நான் நீங்க இப்ப ஆன்மீகவாதி மாதிரி இருக்க ட்ரை இல்லங்க, பண்றேன். ஆன்மீகவாதின்றவன் கேளுங்க யுவா. கோவமே அவன் படக்கூடாது. நடக்கிற பேசிக்கலி செயல்னால பேசிக்கலி அவன் கோவமே படக்கூடாது. கிடையாதுங்க. கரெக்டா? அப்படிலாம் அப்படி பெரிய பெரிய மனுஷனா ரிஷிகளே மதிக்க இல்ல தெரியணும். கபிலன். கபிலன் இல்ல சார் ரிஷிகளே இல்ல கோவப்பட்டிருக்காங்க. இளையராஜா ஃபர்ஸ்ட் எந்த வந்து அளவுக்கு அது மாதிரி கோவப்பட்டிருக்காருன்னு கோவமே பத்திரிகையாளர் படாதவன். முதல் கொண்டு ஊருக்கே தெரியும். ராம் இல்லங்க சார், நீங்க வேற கபிலன் அப்புறம் நீங்க சார் வாண்டடா இல்ல நீங்க நடுவுல கபிலன், வேற கோவப்படுறவன் வரீங்க. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல இருக்கிற இங்க பாருங்க, எல்லாரும் கோவப்படுவான். இது ரிஷிகளே ராணாக்கு ராம் தெரியும். சார், கேளுங்க இங்க பாருங்க, ராணாவை. ராம் சார் இங்க சொல்லுங்க. பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. சிம்பிளா சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ப்ரொஃபஷனல், நம்மளுடைய பேஷன் எல்லாம் அடுத்தது. நீங்க நல்ல மியூசிக் டைரக்டரோ இல்ல வந்து டேலண்டோ ஆக்டரோ, கமலஹாசனுக்கு இது பொருந்தும். ஓகேவா? அவர் மனுஷன் இல்லைன்னு எப்படி சொல்றீங்கன்னு நான் நீங்க கேக்குறேங்க. எதுக்கு இல்ல கமல்ஹாசனை எக்ஸாம்பிள் சொல்றேன். இழுக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் இல்ல புரியவே இல்லை. இல்ல கமல் கமல் சார் சார் இதுக்கு கோவப்படணும். எதுக்கு ஏன் பாலாஜி இழுக்கிறீங்க? சார் கோவப்படுறாரு எனக்கு இதுக்கும் தெரியல. கமல் சாருக்கும் சி எதுக்கு இல்லங்க, இதுக்கு கமல் சார் சாருக்கு நான் என்ன பொழுது சம்பந்தம்? போலனா அப்படிதான் ஏதாவது சார் ஒரு பண்ணுவேன். சார் ரீசன் இப்ப உங்களுக்கு இருக்கணும்ல. வாய் ஏதோ நம்ம நம்மன்னு அப்படி இருக்குன்னா என்ன தப்பு பண்ணுவீங்க? கிடையாது பிச்சை திம்பீங்க. கபிலன் நான் வாய் நம்ம இருக்குன்னா நான் கபிலன். கமலஹாசனை திம்பேன் இல்ல தப்பு விஜய் கபிலன். திம்பேன். என்ன பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு? இவ்வளவு விடுங்க சொல்றீங்க. கபிலன், கபிலன். கமலை விடுங்க இல்ல கபிலன். கபிலன், சி அதுதான் தப்புன்ற. கமல் இஸ் ஆல் செகண்டரி டு சார் மீங்க. எனக்கு கமல் இஸ் நாட் பக்கோடா இம்பார்ட்டன்ட் இங்க ஃபார் பாருங்க, மீ. எனக்கு பக்கோடா ஸ்நாக்ஸ் மாதிரி தான் எனக்கு கமலஹாசன் விஜய். புரியுங்களா? சொல்லுங்க இவா. சரி ஓகே ஓகே இல்ல கபிலன், யுவா. கபிலன் ராம் 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 ஒரு ஒரு நிமிஷம் சென்சிபிளா இருங்க. சார் வந்து பேசிக்கிட்டு இருங்க இருக்காரு. ஒரு ஆமா டிஸ்கஸ் ஆமா ஆமா பண்ணும்போது ஆமா. இப்படிலாம் அவருக்கு ஒரு பேசாத. கண்ணு ரஜினி, இன்னொரு கண்ணு இளையராஜான்னு கபிலன் சொல்லும் போதே நீங்க மரண முட்டு கொடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்ல சரிங்களா? ஆனா இருந்தாலும் நான் சி பேச விட்டேன். சோ நான் என்ன ஒரே கேக்குறேன்னா நிமிஷம் ஒண்ணு ராம். இல்ல சிம்பிள் அது யுவா இருக்க கேக்குறாரு. கூடாதா? அப்படி இருங்க இருக்க வேணாம். கூடாதா? யுவா இல்லங்க, ரொம்ப அப்படி நேரம் இருக்கிறது பேசிட்டு இருக்காங்க. தப்பான்னு யுவா கேக்குறேன். பேசட்டுங்க. யுவா பேசட்டும். யுவா பேசட்டும். யுவா பேசட்டும். யுவாக்கு ஒரே கேள்விங்க. யுவா பேசினார்ல ஒரே கேள்வி. நீங்க இதெல்லாம் சொன்னீங்க. இவா இன்னும் அவரை பேசல. பத்தி சொல்லுங்க. இல்ல அவர் இல்ல இல்ல நான் இன்னும் கேட்டாரு. பேசல. இருங்க. ஓ சொல்லு இல்ல அவர் இல்ல நான் சொல்லியா? பேசல. நான் பேசுறேன்.
எனக்கு இல்ல வந்து இல்ல ஒரே அவர் ஒரு பாயிண்ட் பேசுறது நான் சொல்றேன். ஜிப்சிங்க, சாரி சாரி யுவா சாரி பேசல, ஒரு ஜிப்சி தான் நிமிஷம் ஒரு பேசுறேன். நிமிஷம் எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். ஹோல்ட் ஆன். இவா சொல்லுங்க இவா.
பாலாஜி ராம் 2 பேருமே வந்து நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க பாருங்க. அவங்க ப்ரொஃபஷன்ல வந்து யாரா டிஸ்டர்ப் பண்ணா திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அதை ஜஸ்டிஃபை பண்றீங்க பாருங்க. அவங்களோட டைம் விரயமாவது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது அது பெரிய பெரிய தப்பு. அது உங்க இண்டஸ்ட்ரியில உங்களோட சூப்பர்வைசர் உங்களை அடிச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. அங்கதான் வேணும் உங்களுக்கு, உங்க ப்ரொஃபஷன்ல உங்களுக்கு பொறுமை வேணும். ஹெச்ஆர் ஒரு டிபார்ட்மெண்ட் இல்ல. ஹெச்ஆர் ஒரு டிபார்ட்மெண்ட் அங்க இல்ல. இருந்ததுன்னா இவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. எவ்வளவுங்க ப்ராஜெக்ட் ஒரு படத்தோட ப்ராஜெக்ட் எவ்வளவுங்க? 50 கோடி. இருங்க பாலாஜி, இருங்க பாலாஜி, இல்லங்க இது ஒரு ப்ராஜெக்ட்டா எப்படிங்க இப்ப கன்சிடர் பண்றீங்க? இது ஒரு 9 to 6 ஜாப் கிடையாதுங்க. இட்ஸ் ஒரு கிரியேட்டிவ் ஜாப், 24/7 ஜாப். இதுல எப்படிங்க இருங்க பாலாஜி, அவர் என்னதான் சொல்ல வராரு கேப்போமே. ஒரே நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். நான் கூகுள்ல ஒரு ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் $14 to $15 million ஒருத்தரோட ஐடியா. ஆனா அங்க அவர் ப்ரொஃபஷனலா பிஹேவ் பண்ணலன்னு சொல்லி அவரை ஃபயர் பண்ணாங்க. அதுதான் ப்ரொஃபஷன். எனக்கு வந்து not about money. It's not about money. நீங்க வந்து ஒரு கிரியேட்டிவிட்டிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் நீங்க அந்த லைன்ல போய் பாருங்க. நீங்க வந்து ஒரு சாங் நீங்க ஐடியை வந்து கிரியேட்டிவிட்டியோட கம்பேர் பண்ணக்கூடாது. 2002 இருந்து 2005 வரைக்கும் கிட்டத்தட்ட 40 டிவி சீரியல்ல நடிச்சிருக்கிறேன், பாபால நடிச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் யாருக்கும் சொன்னது கிடையாது. நான் தான் வந்திருக்கேன். நீங்க சொல்லுங்க, அங்க கிரியேட்டிவிட்டி அவங்க இல்ல ஒரு டைரக்டர் ஒருத்தர் திட்டுறாரு அப்படிங்கறத நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றீங்கல்ல, அதெல்லாம் உள்ளுக்குள்ள என்ன ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. கேமரா முன்னாடி ஊர் ஃபுல்லா பாக்கும், கேமரா இருக்குன்னு தெரிஞ்சுமே இந்த மாதிரி நீ ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுனீன்னா அப்படின்னா இதுக்கு பேர் ஆணவம் தாங்க. ஓகேங்க, ஆணவம் ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிட்டேன், தப்புதான், ஆணவம் தான் ஒத்துக்கிட்டேன். எவன் கேட்டறப்ப இட்ஸ் ராங். ஆனா அவரையே பத்தி அவ்வளவு ஆணம் இருக்கிறவரு மணிரத்னத்துக்கு ஃபர்ஸ்ட் 2 படமும் சம்பளம் வாங்காம இன்ட்ரோடியூஸ் பண்ணி தயாரிப்பாளரா ஒரு மனுஷனா மதிக்க முடியல. அவர்கிட்ட பணம் வாங்கல, அதனால அவர் ஹை என்னங்க புரியல. அப்ப இங்க இளையராஜா மட்டும் தான் பணம் வாங்காம இங்க எல்லாம் பண்ணிருக்காரா? இங்க தலைவர் பண்ணலையா? மத்தவங்க பண்ணலையா? அவ்வளவு மோசமா எம்ஜிஆர் பண்ணலையா? சிவாஜி கணேசன் பண்ணலையா? எம்எஸ் விஸ்வநாதன் பண்ணலையா? எனக்கு எம்எஸ் விஸ்வநாதன் டிஎம் ராமமூர்த்தி பண்ணலையா? ஏஆர் ரஹ்மான் பண்ணலையா? அனிருத் பண்ணலையா? யுவசேகர் ராஜா பண்ணலையா? என்னங்க இளையராஜா மட்டும் காசு படம் பண்ணிட்டாருன்றீங்க? இருங்க, அவரு எல்லாத்தையும் போய் தயாரிப்பாளர் போய் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி, சோ எத்தனை பேர் வாழ வச்சிருக்காரு? அப்ப அவர் கூட இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், அவர் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாரும் வாழ வைக்க வேண்டியது. ஏங்க அவர்கிட்ட காசு வாங்குறாரு? That does not give him the eligibility to behave like that. Nobody said. அவங்களுக்கு புரியலையா? யார் பேசுறான்னு தெரியலங்க. இல்ல அவர் அது பண்ணி, நான் ராணாஷ் பேசுறேன். இல்ல அவர் பண்ணிருக்காரு, அதெல்லாம் due respect to him. அதெல்லாம் இல்லன்னே சொல்லல. இங்க என்ன பிரச்சனை, what we are trying to correct அப்படிங்கறத பேசுறோம். எல்லாருக்குமே இல்ல ராணா, நீங்க சொல்றது ரைட் தான் ராணா. இத வந்து ஒரு ஐடியோ ஹெச்ஆர் வச்சு சினிமா ஃபீல்ட் ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்ட கம்பேர் பண்ணுவீங்களா? You know ராணா, நீங்க சொல்லுங்க. நான் வந்து பர்சனாலிட்டி ட்ரை பண்ணிட்டு அவரு பர்சனலா இண்டஸ்ட்ரியில பேசும்போது ஒரு ஐடி அண்ட் ஒரு நிமிஷம் இண்டஸ்ட்ரியில இல்ல ஒரு நிமிஷம் எல்லாரும் சொல்றேன். யுவான்றவரு சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ராம் சார் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ் சார் ஒரு நிமிஷம் குரல் ஒலி ஒரு நிமிஷம் மைக் ஆஃப் பண்ணீங்க. யுவான்றவரு இது வரைக்கும் அவர் இண்டஸ்ட்ரி சார்ந்தவர்னு இது வரைக்கும் எனக்கே தெரியாது. ஆனா ஒரு உள்ள உணர்ச்சப்பட்டு எந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்காருன்னு கொண்ட பர்சனலா உள்ள சொல்ல வந்தாரு. அது தெளிவா பாலாஜி சார் நீங்க டைவர்ட் பண்ணி விட்டீங்க பாருங்க. அங்கதான் சார் எனக்கு ஆத்திரம் வருது. எனக்கு டோன்ட் பிளே வித் ஃபீலிங்ஸ். ராம் சார் இருக்கு சார், டோன்ட் பிளே வித் ஃபீலிங்ஸ். இளையராஜா முதல்ல மனுஷனா இருக்காது சொல்லுங்க இளையராஜா, அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும். சும்மா உட்காந்து இளையராஜா அவர் மியூசிக் போடுறதுனால எல்லாத்துக்கும் சரி ஆமா தலையாட்ட முடியுமா? அன்னைக்கு அடிச்சு கொலை பண்றாரு, மியூசிக் டைரக்டர் பயங்கர போறாரு, அதெல்லாம் சொல்லவே இல்லை. இளையராஜா நல்ல மனுஷனே கிடையாது. அப்படி பேசவே நல்ல மனுஷனா இருக்கு சொல்லுங்க. இது வரைக்கும் ராஜா சார்ன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல சொல்லவே இல்லை. இது வரைக்கும் நான் ராஜா சார்ன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல நான் எப்படி பேசணுன்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும்.
டோன்ட் ஜஸ்டிஃபை. அவர் காசு வாங்காம நடிச்சு காசு வாங்காம மியூசிக் போட்டாரு, அதனால அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி தலையாட்டலாம் முடியாது. என்னங்க ஒருத்தவன மேடையில ஒருத்தன் தண்ணி குடிச்சானா அவனை உட்காந்து மரியாதை பேசுவீங்களா? என்னங்க நீங்க மனுஷ மாதிரி எல்லாரும் பேசுங்க கொஞ்சமாவது. அந்த எண்ணம் மனசுக்குள்ளே ஓடணும். ஒரு மியூசிக் போட்டாரா வெங்காயம் அப்படியே ஒரு மனுஷனை எல்லாரும் எல்லாம் மானங்கட்டத்தனமா கேவலமா ட்ரீட் பண்ண வரான். 10,000 பேர் 1,00,000 பேர் முன்னாடி உட்கார வச்சுட்டு நீ ஏன்டா மேடையில வந்து ஏன்டா தண்ணி குடிச்சேன்னு சொல்லி கேள்வி கேட்பாரான். வீட்டுக்கு வாசல்ல இருக்கிற நாய்க்கு கூட தண்ணி வைப்பாயா மனுஷன்? செக்யூரிட்டியா வெளில நிக்கிறான் ஸ்டேஜ் பக்கத்துல காவலுக்கு, அவன் தண்ணி குடிச்சா என்ன தப்பு இருக்க? ஒரு இமோஷனல் அவுட் பர்ஸ்ட வச்சு ஒரு ஈவெண்ட்ட வச்சு ஒருத்தரோட மொத்த பர்சனாலிட்டி பத்திரிகையாளர் எப்படி பேசுறீங்க? தப்புன்னு அடுத்து இருக்கிற ஜெனரேஷன் எல்லாம் மியூசிக்கா போடுறீங்க. நீங்க எல்லாம் போறது மியூசிக்கா? என்ன மாதிரி ஹார்மோனியம் பெட்டி வச்சு எவனாவது மியூசிக் போட்டு காட்டுங்கடா பாப்போம்னு சொல்லி உட்காந்து சவால் விட்டது யாரு மேடையில? இது யாரு சொன்னது? இது யார் சொன்னது? இது யார் சொன்னதுங்க? கிரியேட்டிவிட்டிங்கிற ஃபீல்ட் இது யாருங்க சொன்னா? வருங்க. இது யார் சொன்னது? என்ன மாதிரி ஹார்மோனியம் பெட்டி வச்சு மியூசிக் போட்டு கம்போஸ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி பேசுனது யாரு? வித்யா கர்வம்ங்கிறது. வித்யா கர்வம் எல்லாருக்கும் இருக்குங்க. அரண்மனையா வேலை பார்த்த சார் டிஎம் ராமமூர்த்தி சொல்லல. இல்லைங்க பாருங்க, நீங்க சொல்லக்கூடிய பெரிய பெரிய வித்வானுங்க முதற்கொண்டு யாரும் பேசல, இளையராஜா தான் பேசினாப்ல. உங்களுக்கு தெரியும் அவர் டிவில பேசுறாருங்க, உங்களுக்கு பின்னாடி பேச மாட்டாருன்னு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? டிவில பத்தி பேசுனதுதான் சார் நான் சொல்றேன். மேடையில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி என்ன மாதிரி நீங்க ஹார்மோனியம் பெட்டி வச்சு மியூசிக் கம்போஸ் பண்ணுங்கன்றாரு. என்னத்துக்கு பண்ணணும்ன்ற? அனிருத்தோ யுவன் சங்கர் ராஜாவோ இல்ல ஜிப்ரானோ உட்காந்துக்கிட்டு என்னத்துக்கு அவங்கள மாதிரி அவங்க என்ன போட்டின்னு நினைச்சுக்கிறாரு அவரு? யாருக்கு யார் சார் போட்டி? அவருடைய ஆரம்பத்துல இருந்து அவரோட டிராவல பாருங்க. அவர் அன்னைக்கு தேதி கம்போசிங் ரூம் சார் 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 நீங்க இண்டஸ்ட்ரி ஃபீல்ட்ல இருக்கிறீங்களா? கம்போசிங் ரூம் பாத்துருக்கீங்களா? நான் என்ன கேட்கறேன், ஒரு அன்னைக்கு தேதிக்கு எப்படி கம்போசிங் ரூம் இருந்தது, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் கம்போசிங் ரூம் எப்படி சார் இருக்கும்? டிஜிட்டலா மாத்தலையா மியூசிக்லாம்? மாறி தாங்க ஆகும். அது இல்ல பிலிப்ரோட படம் சொல்லுங்க. என்ன சார் இப்படி மரணம் விட்டு கொடுக்குறீங்க? நீங்க இளையராஜா பாட்டு கேளுங்க, பிரச்சனை கிடையாது. இளையராஜா மாஸ்டர் தான், இளையராஜா நல்ல மியூசிக் டைரக்டர் தான், இளையராஜா லெஜெண்ட் தான். அவரு காப்பி ரைட் எல்லாம் கிளைம் பண்ணலாம் 100 வருஷம். அது நான் என்ன சொல்றேன்னா, அந்த மனுஷனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ரைட்டா? ஆனா இன்னொருத்தன மனுஷனா இன்னொரு மனுஷனா மட்டமா நடத்துறதுக்குலாம் அவருக்கு உரிமை கிடையாது. அது உரிமை கிடையாதுங்க. அந்த ஒரு இமோஷனல் அவுட் பர்ஸ்ட் நீங்க ஒரே ஒரு இமோஷனலா வைக்கிறீங்க அவர் மேல, அது எனக்கு பிடிக்கல. இல்ல சார், இப்போ நம்ம தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க தாங்கிக்க மாட்டோம்னு சொல்றோம். இல்ல எனக்கு பரவாயில்ல நான் தொடச்சுப்பேன்னு சொல்றீங்க, அது உங்க சாய்ஸ். எங்களுக்கு அப்படி கிடையாதுன்ற அவ்வளவுதான். ஏன்னா நான் இங்கே 2வது வாட்டி சொல்றேன், யுவா பிரதர் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி மைக்ல வந்தாரு. அப்பவும் பாலாஜி சார் கிரேட்டா ஸ்கிப் பண்ணி விட்டாரு. அவர் பேச அலோவ் பண்ணல. இருங்க நான் அவரு சொல்லிட்டு இருக்கேன். அந்த டைமும் அவர் கேட்கலன்னாரு, அவர் அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டாங்க. இங்க மோட்டிவே சண்டை போற மாதிரி தான் இருக்கு. இங்க பேசுறதே கிடையாது. இங்க யாரு கத்தி பேசுறா, இங்க எங்க பாயிண்ட் எடுத்து கிளப்பி விடுற மாதிரி தான் இருக்கு. 1 ஹவர் முன்னாடி இதே ஸ்பேஸ் ரெக்கார்ட் ஸ்பேஸா முடிச்ச உடனே பாருங்க. இருங்க சார் இருங்க. யுவா பிரதர் வந்து ஒரு 1 ஹவர் முன்னாடி வந்தாரு. அவர் 2-3 கேள்வி கேட்டாரு. ஆனா எந்த கேள்விக்குமே பாலாஜி சாரோ பதில் சொல்லல. என் வாயை கிளறிட்டு இருக்கீங்க. அடுத்து என் வாயில திருப்பி அதே கேள்வியை நான் கேட்க வந்தேன். அப்பவும் அவருக்கு காது கேட்கல. கரெக்டுங்களா? இதுதான் அவர் சொல்றாரு. நீங்க பொறுத்துக்கோங்க, எங்களால பொறுத்துக்க முடியலன்றாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். நான் இளையராஜாக்கு வீடியோ இறக்கணுமா இல்ல மீம்ஸ் இறக்கணுமான்றது இனிமேல் இல்ல. இன்னைக்கு ஒருத்த நான் பேசுறதுக்கு முட்டு கொடுக்க ஜாஸ்தி ஆகும். இது போட்டு போனக்கார இல்ல நாளைக்கு இளையராஜா போட்டு உட்காந்து மீம்ஸ் போட்டு எல்லாரும் போட்டு ஆல்ரெடி யூடியூப்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க முட்டு கொடுக்கதான் இளையராஜாவை எல்லாரும் போட்டு புழக்க ஆரம்பிக்கிறாங்க. அதான் உண்மை. சரி, ஓகேங்க. நீங்க உங்களுடைய சுதந்திரம். மனுஷனா ட்ரீட் பண்ணணும் ராம் சார். நல்லா கேட்டுங்க. இல்ல சார், அது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சார். தலைவருக்கும் கமலஹாசனுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு இருக்கு ராம் சார். நல்லா புரிஞ்சுங்க. லெட் மீ கிளியர் யூ. ஓகே, இங்க தலைவரை உள்ள வந்து தலைவர் எல்லாரும் கூட யாரை பத்தியும் தப்பா பேசினவர் கிடையாது. ஓகேவா? 1. 2வது, இளையராஜா இங்க தலைவரோட படத்துக்கு தான் காப்பி ரைட் கிளைம் பண்ணி உட்காந்து இங்க அப்பீல் பண்ணிருக்காரு. புரியுதுங்களா? 2, என் தலைவர் படத்துக்கிட்ட வந்து நோட்டீஸ் விட்டு இல்ல அதுக்கான நெகட்டிவ் வேலையை பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, சரிங்களா, நான் இப்படிதான் டீல் பண்ணுவேன். 1, இளையராஜான்றதுக்கு நான் தலையில கொம்பு வச்ச மாதிரிலாம் உட்காந்துருக்க முடியாது. 3வது, நல்லா கேட்டுங்க. இங்க இளையராஜா காப்பி ரைட் கிளைம் பண்றதோ
இல்ல அவர் வந்து டேலண்ட் இல்லாத பர்சனா அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அவருக்கு முழு உரிமை இருக்கு. இஸ் 100% டேலண்ட் பர்சன், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மாஸ்டர் ஆஃப் மியூசிக், டவுட்டே கிடையாது. ஆனா நல்ல மனுஷனா கேட்டா கிடையாது. அவர் கூட பிறந்த அவர் கூட இருக்கக்கூடிய சிப்ளிங்ஸ், அவருடைய இவரு தம்பியே அவர் சொல்லியிருக்கிறார் சரிங்களா. அது மட்டும் இல்ல, பல இடங்கள்ல அவருடைய மேடை பேச்சுகள், அவருடைய நடவடிக்கைகள், பல ஆர்கெஸ்ட்ரா கச்சேரிகள் நடத்தும் போது அவருடைய செயல்பாடுகள், பத்திரிகை அவர் டீல் பண்ண விதம், எல்லா இடத்துலையுமே அவருடைய பேச்சுகள்ல திமிர் தெரியுது, ஆணவம் தெரியுது, அகங்காரம் தெரியுது. அது தப்பு. திறமை இருக்கிற இடத்துல அந்த அகங்காரம் ஆணவம் இருக்கிற தப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அது தப்புனா தப்பு தான். அதையும் இங்க ஏன் பேசுறோம் அப்படின்னா, நீ அனாவசியமா அந்த கூலிங்கிற ஒரு பர்டிகுலர் படத்தை மட்டும் பத்தி பேச வெளியில வந்து ஏன் சார், நான் ஒரு சாதாரண ஒரு ஆளு தான் சார். எனக்கு மேடையில வந்து பவுன்சர் வேலையை கொடுத்துட்டாங்க. நான் மேடை பக்கத்துல போய் நிக்கிறேன். எனக்கு தண்ணி தான் எடுக்குது. எனக்கு வாட்டர் பாட்டில் கையில் இல்லை. இந்த ஸ்டேஜ் பக்கத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கு, நான் போய் எடுத்து குடிக்கிறேன். நீ ஏன்டா ஸ்டேஜ்ல வந்து தண்ணி எடுத்து குடிச்சேன்னா என்ன சார் புரியல. எதை நீங்க அப்ப சமத்துவம் எங்க சார் இருக்கு? உலகம் முழுக்க உட்காந்து இங்க உட்காந்து சுற்றுலா முழுக்க சமத்துவம் சமத்துவன்றாங்களே, இந்த விஷயத்துல மட்டும் ஏன் அவங்க மட்டும் கோட்டை விட்டுறீங்க? ஏன் அவன் தண்ணி குடிக்க கூடாதா? தண்ணின்றது இவங்க தான் குடிக்கணும், இவங்க தான் குடிக்கணும், குடிக்க கூடாதுன்னு இருக்கா சார்? சார் நான் என்ன கேக்குறேன், நீங்க உங்க கம்போசிங் ரூம்ல சார், உங்க கம்போசிங் ரூம், நீங்க கம்போசிங் ரூம்ல இல்ல, நீங்க கதவை திறந்துட்டு வித்தவுட் பர்மிஷன் உள்ள இறங்கி நீங்க வந்து சார் மே கமின் அப்படின்னு சொல்லாம நீங்க உள்ள வந்து கதவை திறந்து உள்ள தண்ணி குடிக்கல. இட்ஸ் ஓபன் ஸ்டேஜ், ஓபன் ஸ்டேஜ் சார். என்ன பேசுறீங்க? எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? நான் ஒரு விஷயம் சொல்லணும், தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கொடுங்க எனக்கு. இதே மாதிரி நான் ஒருத்தரோட பேர் சொல்ல விரும்பல, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ராஜா சாரோட பயங்கரமான ஃபெனட்டிக் அண்ட் தலைவர் ஃபேன் கூட, சரிங்களா. இப்போ அவரோட இசையை பத்தி விடுங்க, இதே மாதிரி அவரோட பர்சனாலிட்டியை பத்தி பேசினாலே ரொம்ப ஒஃபெண்ட் ஆகிற ஆளு. அதே ஆளுதான் தலைவர் வந்து அரசியலுக்கு வரல அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்க முடியாம தலைவரை கேள்வி கேட்டிருக்காரு. பேர் நான் சொல்ல விரும்பல, பட் இந்த மாதிரி. சோ அப்போ நீங்க வந்து யாரோட ஃபேன் முதல்ல நீங்க ஹவு டு யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப்னு முதல்ல பார்க்கணும். அதாவது ராஜா சார் ஒரு தப்பு பண்றாரு, அந்த தப்பை கால் அவுட் பண்றவங்களே நீங்க வந்து எதிர்க்கிறீங்க. ஆனா ரஜினி சார் மேல ஏன் அந்த டாலரன்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு என்னோட கேள்வி. ஸோ இட் இஸ் யூ ஆர் கான்ட்ரடிக்டிங் யுவர் செல்ஃப் இல்லையா? இப்போ இங்க வந்து இங்க பேச்சு ஆரம்பிச்சதே வந்து you're telling your other guy, right? Not me, right? ராம் சார், not you, of course not you. நான் வந்து ஒரு கேள்வி ஒன்னு கேக்குறேன் ராம் சார். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா ராம் சார்? ப்ளீஸ் do not justify what ராஜா சார் done அப்படிங்கறது. ராம் சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இதே இளையராஜா சொன்னதே பதில வேற மியூசிக் டைரக்டர் சொன்னா நீங்க எல்லாரும் இப்ப நீங்க வந்து இந்த மாதிரியா சார் பேசுவீங்க? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. பி ஏ பிராக்டிகல். எல்லா ஆனஸ்டா சொல்லவா கபிலன்? அனிருத் பேசிடுறாப்ல, யுவன் சங்கர் ராஜா பேசிடுறாப்ல, அனிருத் பேசிடுறாப்ல. கரெக்ட் கபிலன், நான் ஒத்துப்பேன். ஏன்னா நான் கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கேன், அதனால நான் ஒத்துப்பேன். எனக்கு தெரியும் அதனுடைய இது பிரஷர் என்னன்னு. நீங்க மைண்ட் பயங்கரமா வேலை செய்யறது உங்களுக்கு சொல்லவா ராம் சார்? எல்லாரும் ஒரே மாதிரி டிஸ்டர்ப் ஆவாங்க. சொல்லவா, நீங்க சொன்னீங்கல்ல இளையராஜா காசு வாங்காம பண்ணிருக்கிறாரு பண்றது. நான் ஒரு சாம்பிள் சொல்லிடுறேன் அனிருத்துக்கு. இல்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அனிருத்துக்கு. தன்னுடைய ஸ்டூடியோக்கு உள்ள வந்தவரை உள்ள வந்து பாத்துட்டு போறாரு. அவர் போகும்போது செருப்பு விட்டு போறாரு. அந்த செருப்பை கையால எடுத்துட்டு அவர் காருக்கிட்டே கொண்டு வந்து கீழே வந்து கொடுக்குறாரு. என்ன மாதிரி இந்த மாதிரி நான் 100 எக்ஸாம்பிள் நான் சங்கர் கணேசன் முதல் கொண்டு தூக்கிட்டு வருவேன். இருக்கட்டும், அது அவரோட பர்சனாலிட்டிங்க. அதுதான் சார். இங்க எதுக்கு தெரியுங்களா? இப்ப நீங்க இளையராஜா சொன்னதுக்காக நான் இந்த அனிருத்த சொல்றதுக்காக அது சொல்லணுன்றதே சொல்லல. நான் முதல்ல கம்பேரிசனே பண்ணல. ஆனா சார் ஒரு நிமிஷம் சார், குரல் இருங்க. குரல் இவா வந்திருக்கிறப்பல மைக் கொடுத்துருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏர் ரஹ்மான் நேத்து வந்து ஒரு கச்சேரி ஒண்ணு வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது அதுல நிறைய தவறுகள் நடக்குது, பெரிய குற்றங்கள் நடக்குது. அதுல வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அது பயங்கரமா விமர்சனக்குள்ளாக்கப்படுது. அதுல ஏர் ரஹ்மானையும் போட்டு அடிச்சாங்க. தப்புதான். ஏர்மான் பண்ணதும் தப்பு தான், அந்த நிகழ்ச்சி நடத்தணும் தப்பு தான். அதனால பாதிக்கப்பட்ட மக்கள் சில்வர் பிளாட்டினம் சொல்லி நடக்கணும் தப்புன்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு வந்து முட்டு கொடுத்த அன்னைக்கு ஏர்மானை போட்டு அடிச்ச எல்லா இளையராஜா ஃபேன்ஸுக்கும் நான் ஓப்பனா கேட்கறேன், இளையராஜா விஷயத்துல மட்டும் அதுல மட்டும் நான் தப்புன்னா மட்டும் ஏன் தப்பு சொல்ல மாட்டீங்க? இல்ல ஏர்மான கொஞ்சம் இதுதான். அவருக்கு என்ன தெரியுங்க, அவர் மொத்தமா கான்ட்ராக்டா கொடுத்துட்டாரு. அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் வந்து இது பண்ணிட்டாருங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான்ல இல்லையே.
எல்லாரும் சேர்த்து தானே தப்புனா இல்ல தப்பு தானே. இல்ல நான் பாலா சார் இருங்க, பாலா சார் இருங்க இருங்க கபிலன் இருங்க இருங்க. நாங்க ஜஸ்ட் அந்த இருங்க இடத்துல இருங்க ஒரு ஜஸ்டிஃபை நிமிஷம் பண்ண இருங்க முடியாது. ஒரு நிமிஷம் தப்புனா இருங்க தப்பு தான். ஒரு நிமிஷம் ஏர்மன் ஒரு பண்ணதும் நிமிஷம் தப்பு இல்ல தான். ஒரு நிமிஷம் இளையராஜா இருங்க பண்ணதும் தப்பு தான். ஒரு இல்ல மேடையில இல்ல ஒரு இல்ல தனி இல்ல மனுஷன் ரஹ்மான் இல்ல இல்ல நான் கையை தூக்கிட்டு ஏ இவங்க வேணா நிக்கிறாங்க, ரஹ்மானுடைய என்ன பேசவே விட நிகழ்ச்சியில மாட்டேங்கிறீங்க. நடந்த எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஏ இஷ்டத்துக்கு ரஹ்மான் பேசுறீங்க, என்ன கணக்கு இது? இருங்க இருங்க நான் இருங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு நீங்க குரலொலி ப்ளீஸ் 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 ஒரு நிமிஷம் ப்ளீஸ். சொல்லுங்க பாலாஜி. ஓகே இங்க பாருங்க ராம் சார், இங்க பாருங்க சிம்பிள். இல்லங்க இல்ல நான் ஏ ரஹ்மானுடைய நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் மறுநாள் நான் ஸ்பேஸ் போட்டேன். அப்ப நான் சொன்னது என்னன்னா, அந்த நிகழ்ச்சியை நடத்தினவன் மேல தப்பு. அது ஏன் அந்த நிகழ்ச்சியை நடத்துறவன் பண்ண தப்புன்னு சொன்னான்னா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நடந்து மழை வந்ததுனால கேன்சல் ஆச்சு. அதனால அவன் அந்த டிக்கெட்டையும் இந்த டிக்கெட்டையும் சேர்த்து விட்டதுதான் அதனுடைய பிரச்சனை. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கோயம்புத்தூர்ல அந்த ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியை ஒண்ணு மேனேஜ் பண்ணா, பண்ணவனோட கோயம்புத்தூர்ல ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு ஈவெண்ட் பண்ணா. இல்ல நான் நான் அது நான் தனியா அந்த ஸ்பேசஸ் போடும்போது எனக்கு தெரியல நிறைய சார் பேர் சார் வந்திருந்தாங்க. சார் சார் அதுல அப்ப ஆட் நான் இந்த பண்ணீங்க விஷயத்தையே அந்த நான் பேசல ஏர்மன் நிகழ்ச்சி சென்னையில. நான் பேசல. அதனால அது ரகுமான் சாரோட தப்பு இல்ல கிடையாது. சார் அந்த சார் சார் ஈவெண்ட் சார் பண்ணவனுடைய கிரீடினஸ் சார் தான் சார் காரணம். இல்லாட்டாலும் பாலாஜி அந்த சார் ஈவெண்ட் சார் சார் நடத்துறவனுடைய ஒரு நிமிஷம் சார் கிரீடினஸ் தான் காரணம். சார் சார் ஏர் ரகுமான் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கோயம்புத்தூர்ல ஒரு மியூசிக் ஒன்று பண்ணி அது பெரிய சொதப்பலாகி அது ஒரு பிரச்சனையாகி அது ஏர்மன் காதுக்கு விழாம இல்ல விழுந்ததோ விழாமலையோ சரியில்லை. ஆனா அவர்கிட்ட மொத்தமா கொடுத்து கடைசி நேரத்துல மெயில் கன்ஃபர்மேஷனும் வராம ஏகப்பட்ட டிக்கெட்ஸும் மெயில் கன்ஃபர்மேஷனும் வராம. இல்ல கபிலன் இல்ல கபிலன் இது கிரீடினஸ். இத பத்தி அவனுக்கு டீடைலா தந்தி மழைனால டிவில சார் சார் இத பத்தி நஷ்டமாயிடுச்சு. டீடைலா தந்தி டிவில இல்ல அசோகவர்தன் கிட்ட அந்த மழையினால நிகழ்ச்சி இல்ல சார் 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 லெட் மீ ஒரு சார் இல்ல நான் உங்களுக்கு தான் கபிலன் சப்போர்ட்டா தான் பேசுறேன். இல்ல புரிஞ்சுங்க. அந்த கோயம்புத்தூர்ல நடந்த இன்சிடென்ட்ல ஒரு 100 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருப்பான். இது ஒரு ஒரு 10,000 டிக்கெட் பிளஸ் ஒரு 15,000 தப்பு 20,000 தான் டிக்கெட். சார். அதுதான் அங்க நிகழ்ச்சி பிரச்சனை. சார் கல்யாணம் சரியா நடக்கலன்னா கல்யாணத்துக்கு கல்யாண மாப்பிள்ளை வீட்டுல தான் குறை சொல்லுவாங்க. கரெக்டா இல்லங்க அது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மேலதான் தப்பு சொல்ல முடியாது. தப்புனாலுமே ரஹ்மான் சார் நீங்க யார் ரெண்டு உங்களுக்கு பொறுப்பு இல்ல கொடுத்தது? பாலாஜி சார் அந்த ரஹ்மான் பொறுப்பை ஃபேஸ் ஏர்மன் எடுத்துக்கிட்டு சார் ஓகே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனா இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நிமிஷம் இருங்களா இவன் நான் ஒரு ரெண்டு ஒரு பேர்ட்ட யார்கிட்ட ஈவென்ட்டுக்கு பேசுறீங்க பொறுப்புறது மாத்தி இல்லங்க. மாத்தி பேசுறீங்க. இல்லங்க கபிலன் அந்த ஒரு பொறுப்புன்றது இவங்க இப்போ இது மாதிரி ஒரு ஈவெண்ட்னா ஒரு 3 ஈவெண்ட் இந்த ஒரு 6 மாசத்துல ஒரு 4 ஈவெண்ட் நடக்குது. அதுக்கு ஒரு கான்ட்ராக்டா கொடுத்துட்டாங்கன்னா அந்த 4 ஈவெண்ட் அவங்க பண்ணுவாங்க. இப்ப நான் பேசட்டுமா? ஏர் ரஹ்மான் அதுக்கப்புறம் மெயில் மூலமா இல்ல அதுக்கு முன்னாடி அந்த குரல் வழி ஏதோ எல்லாமே ரொம்ப நேரமா இல்ல என்ன பேச விடுங்க. முதல்ல நான் நீங்க பேசிட்டு அந்த பேசிக்கிட்டே பக்கம் தான் போறேன். இருக்கீங்க. ஏங்க நீங்க முதல்ல நான் பேசுறேன், அதை கேளுங்க. முதல்ல இதுக்கு மேல நான் மியூட் போட்டு பேசினா அடிப்பேன். அப்புறம் நான் சொல்றது முதல்ல கேளுங்க. டிக்கெட் வாங்கினவங்களுக்கு எல்லாருக்கும் டிக்கெட் காசு இல்லத்தை திருப்பி கொடுத்தாரு. அது இல்லாம அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் மேல கேஸை போட்டாருங்க. இன்ன வரைக்கும் அந்த கோர்ட்டு கேஸ் பெண்டிங்ல இருக்கு. சரியா? இப்ப தப்பு ஏர்மன் இருக்கிற மேலதான் தப்பு. ஏர்மன் பொறுப்பு ஏற்றுக்கிட்டு காசை திருப்பி கொடுத்துட்டு சம்பந்தப்பட்டவங்க மேல கோர்ட்ல கேஸ் போட்டு கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா பெண்டிங் போட்டு கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இது அந்த கேஸோட எண்டு. நான் கேஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன். ஓகேவா? இப்ப இளையராஜாக்கு வாங்க. இங்க எல்லா மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா இப்ப வித்யாசாகர் ஒரு கச்சேரி நடத்துறாரு, மத்தவங்க கச்சேரி நடத்துறாங்க. எல்லா கச்சேரியிலயும் சில தவறுகள் நடக்கும். எத்தனை பேர் கச்சேரியில மேடையில நீ எப்படி தண்ணி குடிக்கலாம் மேடையில கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறது எத்தனை பேர் இதுல நடந்தது? வித்யாசாகர் கான்செப்ட்ல நடந்ததா? ஏர்மா கான்செப்ட்ல நடந்ததா? அனிருத் கான்செப்ட் நடந்ததா? யுவன் சங்கர் ராஜா கான்செப்ட் நடந்ததா? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா கபிலன் அதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் நடக்கும் கபிலன். நீங்க அவமானப்பட்டா தெரியும் சார். உங்களுக்கு அவமானப்பட்டா உங்களுக்கு தெரியும். அவருடைய ஆர்க் பாருங்க. ஒயிட் சோஃபால உட்கார்ந்து அவர் ஆர்ட்ல பண்ணாலும் அதை பத்தி எனக்கு அவர் பிக்காசாவே இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாதுன்ற. புரியுதா உங்களுக்கு? அவர் திறமையெல்லாம் தூக்கி குப்பையில போட சொல்லுங்க. முதல்ல மனுஷனா இருக்க சொல்லுங்க. முதல்ல அவர் நம்ம சொல்லிதான் மாற போறது இல்லைங்க. அவர் யாருமே மாற மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், மாறாட்டி போகலைங்க. நான் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பேன். அவரை மாத்துறதுக்கா நாங்க இங்க ஸ்டேட் போட்டு உட்காரல. நீங்க பண்ணுங்க. ராணா சார் ஒரே ஒரு பாயிண்ட் ராணா சொன்னார் இல்லையா, அவருடைய இன்னொரு ஃப்ரெண்ட் அவர் பிக்காசா ஆட்டாவே இருக்கட்டும், எனக்கு கவலையே கிடையாதுன்ற. அவரை மாத்திக்க வேணான்ற. நானும் என்ன மாத்திக்க மாட்டேன். அவரை போட்டு பொழப்பேன்றேன். அவர் இந்த மாதிரி மறுபடியும் உட்காந்துக்கிட்டு மனுஷனா நடந்துக்காம மத்தவனை உட்காந்து மட்டமா ட்ரீட் பண்ணாருன்னா பப்ளிக்ல யார வேணாலும் அவர் பப்ளிக்கா மட்டமா ட்ரீட் பண்ணாருன்னா தனக்கு தான் எல்லாம் தெரியும். 5 மணி நேரம் என்ன மாதிரி நீங்க நின்னு காட்டுங்கன்றாரு ஒருத்தர் மேடையில. நின்னு காட்டுப்பா அவர் வயசுல இருக்கிறவர் ஒருத்தர் 7 இல்ல மூட்டை தூக்கி வேலை பாக்குறாரு. அவரால் பண்ண முடியுமா? அவன் கேட்பான், நான் உட்காந்து நான் 18 வயசுல இருந்து மூட்டை தூக்கி வேலை பார்த்துட்டு இருக்கேன், உன்னால இளையராஜா உன்னால பண்ண முடியுமா? ஒரு கேள்வி கேட்பான். பதில் சொல்ல முடியுமா இளையராஜாவால? என்ன கேள்வி இது? மேடையில உட்காந்துக்கிட்டு நான் 6 மணி நேரம் நிக்கிறேன், உங்களால நிக்க முடியுமா? என்ன அர்த்தம்? அது என்ன ஆணவ பேச்சு? அது
சரி ஓகே, அந்த ஒரு ஆணவ பேச்சு ரைட். இப்ப ராணா ஒரு என்ன பாயிண்ட் ஒண்ணு சொன்னாரு, இல்ல அது இல்ல தெரிஞ்சு இல்ல என்ன சொன்னாரு. பாயிண்டா கொடுக்குறாங்க, என்ன அந்தாசு சரியா பாயிண்ட் உனக்கு எடுக்கிறீங்க. இதுல ஒண்ணுதான் இது ஒண்ணுதான் தப்புதான். ஏன் வாழ்க்கையில மனுஷன் எந்த தப்புமே பண்ணது இல்லையா? தெரிஞ்சு ஒண்ணுங்க, தெரிஞ்சு யாருங்க 10ங்க, பர்ஃபெக்ட் தெரியாதது சொல்லுங்க, 15ங்க. யாருங்க பர்ஃபெக்ட்? யாரு பர்ஃபெக்ட் யாருமே சொல்லுங்க. பெர்ஃபெக்ட் இல்லைங்க, அப்ப அதுதான் இங்க என்னங்க, சொல்றேன். அவ்வளவுதானே. he is also not perfect, அவ்வளவுதான், இல்ல ஒத்துக்கோங்க. அங்கதான் பிரச்சனை. ராம் சார் மறுபடியும் மறுபடியும் இல்ல நீங்க இல்ல இங்கதான் இல்ல நீங்க இல்ல இல்ல பண்றீங்க இல்ல பாருங்க. இங்க கொண்டு வந்துறாங்க. நீங்க இங்க ஒத்துக்க இங்க வேணாங்க அவர் மட்டும் சொல்றது. அவரோட மறுபடியும் கொண்டு சீரீஸ் வந்துறீங்க. ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான் நோபடி இஸ் குறைய இருக்கு. பர்ஃபெக்ட்னு கொண்டு வந்துறாதீங்க தயவு இல்லங்க, செஞ்சு. இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நோபடி இஸ் கிடையாது, பர்ஃபெக்ட்ங்கற வார்த்தையை கொண்டு இது வராதீங்க. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் பர்ஃபெக்ட் கிடையாது இல்லன்னா அவரோடது. நாகரி தான். அவர் 100 இன்சிடென்ட் பண்ணாலுங்க, நீங்க அவரை வந்து ஒரு வித்வான்னு ஒத்துக்க வேணாம். அவர் வந்து சார் அவர் அவர் சொல்லிக்கிற எதை வேணா வித்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டோம், அதுக்குள்ள காப்பிரைட்ட கூட அவர் யாருக்கும் வித்துட்டு போட்டோம், எனக்கு பிரச்சனை கிடையாது. அவரோட அவர் வித்து டேலண்ட் வானாவே இருக்கட்டும். நான் என்ன கேக்குறேன் சிம்பிள், டோன்ட் ஜஸ்டிஃபை. அவர் செய்யற தப்புகளை நீங்க வந்து ஒரு 20 அவர் மியூசிக் ஆர்ட்டுங்க பெரிய ஆர்ட் தான், எடுத்து போட்டு விக்க சொல்லுங்க முதல்ல மேடையில போட்டு. சார் இப்ப கேரக்டர் தான் மனுஷனா இருக்கிறது முக்கியம். ஏங்க இல்ல ராம் மனுஷனா சார் பிறந்தோம் சொன்னது எதுக்குங்க நமக்கு 6 அறிவு இருக்கு, இங்க பாருங்க. சொன்னார்ல என்கிட்ட ராமனோட என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் பேசிக் ஆர்கியூ ஹியூமன் பீயிங். ஒரே ஒரு பாயிண்ட் கிங்ஸ்லி, சாரி. என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து தலைவர் வந்து அரசியலுக்கு வராத போது என்கிட்ட ஆர்கியூ பண்ண, நான் சொன்னேன் அவர் மைண்ட்ல என்ன ஓடுது, அவர் என்ன டெசிஷன் எடுக்கணும்னு முடிவு எடுக்க தலைவரையும் இளையராஜாவும் கம்பேர் பண்ணீங்க, எனக்கு சமகம் வந்துடும். தலைவர்லாம் எங்க வைக்க, நீங்க கோயிலுக்கு கோபுரத்துல இருக்க வேண்டிய ஆளு என்ன விளையாடுறீங்களா? கோயிலுக்கு மேல இருக்க கலசத்துக்கு வைக்க வேண்டிய ஆளு தலைவர் என்ன விளையாடுறீங்களா? இளையராஜா கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்கு. ஹலோ சார், சார் நான் இப்ப வந்து இந்த அவர் ராமனோட 6 வயசுல இருந்து தலைவர் ரசிச்சிட்டு இருக்கேங்க சார். இளையராஜா கூட தலைவர் எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. அந்த மனுஷன் என்ன தன்னை பத்தி எவ்வளவு முகத்துக்கு நேரம் எவ்வளவு பேச, அந்த மனுஷன் ஒரு முகத்தை குடிச்சிருப்பாரா என் தலைவர்? அவரோட பெரிய குணம், அதை ஏத்துக்கிறோம். ஐ லைக் ஹிம் ஃபார் தட். ஐ லைக் ஹிம் வித் திஸ் யாரு கூட கம்பேர் பண்ணிட்டு இல்ல சார். இப்ப இந்த ரகுமானோட இன்சிடென்ட் நடந்தது இல்ல, அந்த இன்சிடென்ட் நடந்தப்ப அவர் அடுத்த நாள் இஃப் ஐம் ரைட் அந்த கான்சர்ட்டோட சக்சஸ் மாதிரி தான் அந்த வீடியோ போட்டாருன்னு நினைக்கிறேன். அவரோட ஓன் ஃபேன்ஸே அவரை திட்டினாங்க. எஸ், நீங்க இப்ப முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல நான் முட்டு இதுதான் இங்க பிரச்சனை. ரஹ்மான் பண்ணாரு ஒரு இல்லையா, இன்சிடென்ட்க்கு அத நீங்க வச்சு கிங்ஸ்லி அந்த கேரக்டர் நான் என்ன நினைக்கிறேன் பண்ண போறேன், இவங்க ஏத்துக்கிறாங்களே ஏத்துக்கல அதை பத்தி பிரச்சனை இல்ல கிங்ஸ்லி. அடுத்த ஒரு வாரம் என் வேலை என்ன தெரியுமா, இசை ஞானியை எந்த அளவுக்கு ஞானின்றத டிஎல்ல மொத்தமா இறக்கி விடுறதா என் முத வேலைய பாத்துக்க, எழுதி வச்சுக்க. அது பிரச்சனையே இல்ல சார், நீங்க பண்ணுங்க என்ன விரும்போ. நான் என்ன சொல்றேன் கிங்ஸ்லி, உங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, ஏஆர் ரஹ்மான் அந்த ஒரு பிஹேவியரை வச்சு அவரை பெயிண்ட் பண்ணாதீங்க. யாருமே பெயிண்ட் பண்ணல சார். அவர் பண்ணாங்க, இல்ல நிறைய பேர் பண்ணாங்க. அவர் வர்ஸ்ட் இப்படி பண்ணிட்டாரு, இவ்வளவு கேவலமா எதுவுமே இல்லாம அந்த வீடியோ போட்டுட்டாரு. அந்த வீடியோ சக்சஸ் மாதிரி ட்வீட்டா போட்டுட்டாரு. அவங்க எல்லாரும் கீழ அவரோட ஓன் ஃபேன்ஸே என்ன நாங்க இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், நீங்க எங்களை மதிக்காம இத சக்சஸ் மீட் மாதிரி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு வந்து கேள்வி கேட்டாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் கேட்டாங்க. கரெக்ட்டுங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்ல ஏஆர் ரஹ்மான் என்னவா பெயிண்ட் பண்றீங்க, அதான் கேக்குறேன். எதுவுமே ஃபீல் பண்ணல, அவர் மன்னிப்பு கேட்டாரு. அதுதான் இங்க அடுத்தது. அட்லீஸ்ட் அவருக்கு பப்ளிக் பிஹேவியர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு இல்லையா, மன்னிப்பு கேட்டாரு. அது சார்பா நான் உங்க மக்கள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல இது ஒண்ணு சொல்லிப்போம், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யார் என்னென்ன டிக்கெட் வாங்கியிருக்கீங்க, உங்களுடைய நீங்க இமெயில் மூலமா உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், அதை எல்லாத்தையும் அனுப்புங்க. உங்க பேமெண்ட்டை மொத்தமா நான் பே பண்ணிடுறேன், ரீபே பண்ணிடுறேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு அவர் இதுக்கு மேல என்ன பண்ணாரு அப்படின்னா கோர்ட்ல கேஸ் போட்டார். அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மேல கேஸ் போட்டார். இன்ன வரைக்கும் அந்த கேஸ் பெண்டிங்ல தான் ஓடிட்டு இருக்கு. வேணா நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இங்க இளையராஜா அதை பண்றது இல்ல. அவர் பாட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணா நான் பாட்டு அப்படிதான் பண்ணுவேன்னு போயிட்டு இருக்காரு. நீங்க அதுக்கு இன்னும் முட்டு கொடுக்குறீங்கல்ல. யாருமே அவரோட டேலண்ட் இல்ல, அது அவருக்கு தப்புன்னே தெரியல. அது அவருக்கு வாட் இஸ் டூயிங் ஒரு தப்பான ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட்ங்கிறதே தெரியல. நானும் பேசுவேன். நான் இதை ஏன் சொல்றேன்னா, எல்லாரும் அமைதியா இதை நான் எதுக்கு நான் மென்ஷன் பண்ணேன்னா, எல்லாரும் அமைதியா ஓன் ஃபேன்ஸ் நீங்க ஓன் ஃபேன்ஸ் முட்டு கொடுக்குறீங்கல்ல, முட்டு கொடுக்கறது நிப்பாட்டிட்டு அவரை கேள்வி கேட்டா தெரியும். ஹலோ குரலி டிஎம் செக் பண்ணுங்க. இல்ல ராம் சார், நான் வந்துட்டு ஏன் இதை மென்ஷன் பண்ணேன்னா, நீங்க ஓன் ஃபேன்ஸ் அவரோட ஃபேன்ஸ் வந்துட்டு முட்டு கொடுக்கறது நிப்பாட்டிட்டு நீங்க அவரை குவெஸ்டின் பண்ணீங்கன்னா இந்த ஆட்டிடியூட் நிக்கும். நாங்க யாரும் அவரை குவெஸ்டின் பண்ண தேவையில்லை, கிரிட்டிசைஸ் கூட இது தேவையில்லையே. இப்ப நடக்காது. இது ரெண்டே பாயிண்ட் கிங்ஸ்லி. உங்களுக்கு ராணா சொன்னார் ஒண்ணு, அவருக்கு ஒத்துக்கலன்னு ஒரு குமுதம் இன்டர்வியூல ஹி செட், நீங்க எதை எப்படி நினைச்சுக்கிறீங்களா, இத்தனை பேசுறேன், இவ்வளவு கோவமா பேசுறேன், இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு he claimed, right? He is the one who claimed in the interview openly. He knows he is wrong. It's wrong. நான் இப்பயும் சொல்றேன் wrong. அவருக்கு நான் முட்டு கொடுக்கல. I'm saying he is wrong. ஆனா நான் அவரை பார்க்கறது அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு
whatever you call it, அந்த ஒரு மிஸ்டேக்ஸோடயே சேர்ந்து அவர் ஹோல்சமா நான் பாக்குறேங்க. தட்ஸ் ஆல். இவ்வளவுதான் நான் சொல்றேன். நான் எதுவுமே யார்ட்டையும் கத்தி பேசல, நான் பேச முடியாது என்னால. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க என்ன சொன்னாலும் தலைவர் இளையராஜாவும் என் மைண்ட்ல இருந்து உங்களால அகற்றவே முடியாதுங்க. நீங்க வச்சுக்கீங்க, ஓகே, நீங்க வச்சுக்கீங்க. சார் யாருமே அவரை வந்து சார் இல்ல உங்களை யாருமே யாரும் அவரை அந்த வந்துட்டு மாதிரி நீங்க பண்ண வந்துட்டு சொல்லல சார். ஸ்டார்ட் டு ரிமூவ் ஹிம் ஃப்ரம் யுவர் மைண்ட்லாம் பட் யாருமே இங்க சொல்லல. நான் என்னாலே நீங்க முடியாதுன்றேன். அவரோட இல்ல இப்ப ஆட்டிடியூட நீங்க क्वेश्चन பண்ணீங்கன்னா பட் யூ கான்ட் ஜஸ்டிஃபை தி இல்ல நீங்க ஜஸ்டிஃபை பண்ண இல்ல முடியாது. என்னன்னா நீங்க இங்க ஆட்டிடியூட क्वेश्चन டிஃபெண்ட் பண்ண பண்ணீங்கன்னா வரும்போது இது தான் சார் எதுவுமே இங்க பிரச்சனை. நடக்காதுன்றேன் நானு. அவருக்கு நீங்க சொல்லுங்க. அவரோட லெகசியே இருக்குல்ல சார், அவரோட லெகசியோட எண்டு வேற மாதிரி டேர்ன் ஆகாம இருக்கிறதுக்கு ஓன் ஃபேன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணணும். ரைட். எக்ஸாக்ட்லி மேம். he is கரெக்ட் not a position. இல்ல இப்ப கபிலன் ப்ரோ வந்து ஸ்பேஸ் எல்லாம் போடுறேன்னாரு. இப்ப இசையில் ஞானி கேரக்டர்ல ஸ்டார்டிங் போட்டுடலாமா? அது உங்க இஷ்டங்க. யார் வேணா என்ன வேணா குறை சொல்லலாங்க. யார் தடுக்க முடியும்னு நான் கேக்குறேன். கோ ஃபார் இட். அந்த மாதிரிதான் அவர் இருக்காரு. அவரை வந்து நம்ம மாத்த முடியாதுங்கிற. இப்ப நீங்க ஒரு குணத்துல இருக்கீங்க, உங்க குணத்தை வந்து நான் சொல்லி நீங்க மாற மாட்டீங்க. unless you realize he is not realizing. இல்ல இல்ல Yes, இல்ல நான் நான் ஒரு தெரியாது. விஷயம் கேக்குறேன். சரி இப்ப விடுங்களேன். இப்போ ஒரு கமல் சாரோ ஒரு விஜயோ இவங்க யாராவது அந்த மாதிரி பண்ணியிருந்தா நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்?